இப்போ வந்து நம்ம வியாசருக்கு வந்து மன்மதன் உள்ள பூந்துட்டான். அவருக்கு குழந்தை பிறக்கணும் ஆசையில் தானே உட்காந்து கோர தபஸ்லாம் பண்ணியிருக்கார் மேருமலை அடிவாரத்தில் போய். அதனால அங்கே வந்து மன்மதன் அவர் ஆக்கிரமிச்சுட்டான். இதுக்கடையில் அவள் வேற கிளியாக பறந்து போயிட்டான். அந்த கிருதாச்சியை பார்த்துட்டே இருந்தார், அப்சரசை பார்த்துட்டே இருந்தால் அவள் கிளி ரூபத்தில் பறந்து போயிட்டா. அந்த கிளி ரூபத்தை பார்த்து ஆச்சரியம் அடைகிறது மட்டுமில்லை, தன் மனசில் இப்படி மன்மதன் வந்துட்டாங்கிறத ஃபீல் பண்ணி அதுலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டார் வியாசர். ஸோ சது தைரியேன மகதா, சரி ரொம்ப தைரியமாக என்ன பண்ணிட்டார், மனசை அடக்கிறார். நிகிருஹ்யன்னா அடக்கி, மனசை ரொம்ப நல்லா அடக்கி போகிற நம்ம இப்படிலாம் ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி முனிவர் சசாக்க நியந்துமான முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு மனசை அடக்கிறதுக்கு முடியல. நியந்தும் சசாக்க சச வியாசக பிரசுருதம் பிரசுருத்தம்னு இது பரவுறது மனசு அங்கங்கே அலப்பாயிறது. ஸோ அப்படி அலப்பாய் மனசை அவரால் அடக்க முடியலை. தைரியேன மகதா நிகழ்நன் மானசம் முனிஹி ந சசாக நியந்தும் ச வியாச பிரசுதம் மனஹ பிரசுதம் மனஹ பகுஷஹ கிருஹ்யமானம் ச கிருதாச்யா மோஹிதம் மனஹ பாவித்வாத்னைவ வித்ருதம் வியாசஸ்ய அமித தேஜஸஹ. பகுஷகா கிருஹ்யமானம், பிடிச்சு இழுத்து பார்க்குறார் மனசை, உள்ள இரு மனமே வெளியில் போகாதேன்னு அப்படி இழுத்து பார்க்குறாராம். கிருஹ்யமானம் அப்படி பார்த்தா கூட பகுஷகா பலவாறு முயற்சி பண்ணினா கூட கிருதாச்சியா மோகிதம் மனக, அந்த கிருதாச்சியை பார்த்ததுனால மோகம் அடைஞ்சிருத்து, அஜ்ஞானத்தில் போயிடுத்து. ஒரு சன்னியாசியாகப்பட்ட அந்த வியாசருக்கு கூட ரிஷி அப்படிப்பட்ட மோகத்தில் ஆழ்ந்த அந்த மனசு. அப்போ மனசு எவ்வளவு கொடுமையானது, அதான் பிரமாதின்னு சொல்கிறா இல்லையா மனசு. கீதையில் என்ன சொல்கிறார் பகவான், ரொம்ப பிரமாதிப்பா, அவரே ஒத்துக்கிறார். அப்படித்தாப்பா மனசு இருக்கும், நீ முயற்சி பண்ணிட்டே இருன்றார். அது மாதிரி இவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. பாவித்வாத்து நைவ வித்ருத்தம், ஏன்னா எது நடக்கணுமோ பாவித்வாத்துன்னு எது பாவம் ஆகணும், அதான் பாவின்னா ஃபியூச்சர் டென்ஸு, ஃபியூச்சர் பழைய பின்னாடி என்ன வரணுமோ அது நடந்தே தீரும். ஸோ பாவித்வாத் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். நைவ வித்ருத்தம், அது அடங்க மாட்டேங்கிறது, அதனால இது நடக்கத்தான் போகிறது. வியாசஸ்ய அமித தேஜஸக, ஸோ அதனால அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதோ நடக்க போகிறதுங்கிற ஒரே காரணத்தினால வியாசஸ்ய அமித தேஜஸக, பயங்கரமான தேஜஸ் பொருந்திய அந்த வியாசரோட மனம் கூட அடங்காமல் போச்சு. பகுஷக கிருஹ்யமானம் ச கிருதாச்யா மோஹிதம் மனஹ பாவித்வாத்னைவ வித்ருதம் வியாசஸ்ய அமித தேஜஸஹ. வீதிருத்தம் இல்லையா, அதனால் வீதிருத்தம்னா தரிக்கிறது, மனசு அப்படியே உள்ளுக்குள்ளே போய் தரிக்கணும்னு நினச்சாரு. ந ஏவ முடியலை. மந்தனம் குர்வதஹ தஸ்ய முனேஹே அக்னி சிகீஷயா அரண்யாம் ஏவ சஹசா தஸ்ய சுக்ரம் அத அபதத். மந்தனம் குருவத்தக, இப்போ என்ன பண்ண அரணிக்கட்டையை கடையிறார். இப்போ நம்ம யாகத்தை ஆரம்பிக்கலாம், யஜ்ஞம் பண்ண ஆரம்பிக்கலாம், இதில் போய் சிந்தனை வேண்டான்னு நினச்சிட்டு அரணிக்கட்டையை கடைய ஆரம்பிக்கிறார். ஸோ அரண்யாம் குருவத்தக, ஸோ மந்தனம் கடையிறது, அரணிக்கட்டையை ரெண்டையும் சேர்த்து கடையிறார். முனேகே அக்னி சிகிச்சையா, நம்ம அக்னி காரியம் பண்ணலாம், அப்படி அதை செய்யலாங்கிற ஆசையோடு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அரண்யாமேவா, அந்த அரணிக்கட்டை நடுவிலிருந்து சகசா தஸ்ய சுகம் அத அபதத். ஸோ சுக்ரங்கிறது சுக்லம் அல்லது சுக்ரம் ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ரலயோகோ அபேதகான்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். ராவர் இடத்துல லா வரலாம், லாவர் இடத்துல ரா வரலாம், ரெண்டுக்கும் பேதம் கிடையாது. ஏன்னா பிரஹ்லாதகாம்பா, பிரஹ்லாதகான்னு சொன்னாலும் பிரஹ்லாதகனாலும் ஒரே அர்த்தம் தான், பிரஹ்லாதனை தான் குறிக்கும். அதுமாதிரி சுக்லம்ங்கிறது எனது ஆம்பளைகளோட ஸ்பெர்ம் அல்லது ரேத்தஸ். ஸோ அந்த வீரியம் அந்த அரணிக்கட்டையில் அப்படியே விழுறது, அந்த அக்னி கடையை வச்சு அது அவருடைய ரேத்தஸ் விழுந்தது. மந்தனம் மந்தனம் குர்வதஹ தஸ்ய முனேஹே அக்னி சிகீஷயா அரண்யாம் ஏவ சஹசா தஸ்ய சுக்லம் அத அபதத். சுக்ரம்னு இருக்கு, அது கரெக்ட் தானே? கரெக்ட் தான், ரெண்டும் கரெக்ட். சுக்லம்னு படிச்சாலும் தப்பு கிடையாது. சஹா விசிந்த்ய ததா ததா பாதம் மமந்த அரணிம் ஏவ ச தஸ்மாத் சுகஹ சம்புத்பூதஹ வியாச ஆக்ருதி மனோஹரஹ. ஸோ அவிச்சிந்திய சக அவிச்சிந்திய ததா பாதம், கவலைப்படலை. அவர் பாட்டு சரி என்னவோ போட்டோம்போ அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதை பற்றி கவலைப்படாமல் மமந்தா அரணிமேவ திரும்பி அரணிக்கட்டையை கடையிறார்.
கடையும் போது தஸ்மாத் சுகக சம்பூதக இப்போ தான் பிறக்கிறார் உத்பூதக. ஸோ இப்போ சுகர் அதிலிருந்து வரார். ஏன்னா கிருதாச்சி அதில் இன்டைரக்டாக இருக்கா. கிருதாச்சி அவரோட மனசுலேயே இருக்கா இல்லையா. ஸோ அந்த கிருதாச்சிக்கும் வியாசருக்கும் பிறந்தவர் சுகர். ஸோ அதனால் அவர் ஏன் சுகராக பிறந்திருக்கார், கிளிமூக்கோடு ஏன் பிறந்தாருன்னா அவள் கிளி ரூபத்தில் தானே பறந்து போயிட்டா அந்த கிருதாச்சி. அவளோட ரெப்ரசன்டேஷனாக அந்த மூக்கு மட்டும் சுகருக்கு, அந்த மூக்கு மட்டும், அதனால் அவருக்கு சுகர்னே பேர் வந்தது. ஸோ தஸ்மாத் சுகக சம் உத்பூதக, சுகர் பிறந்தார், ஏற்பட்டார். வியாச ஆக்கிருதி மனோகரக. ஸோ வியாசர மாதிரியே இருக்கார். வியாசரோட ஆக்கிருதியை கொண்டு அவருடைய உருவ மாதிரியே அந்த சுகரும் வந்தார். சஹ அபிஜின்ய ததா பாதம் மன்மத அரணிம் ஏவச்ச தஸ்மாத் சுகஹ சம்புத்பூதஹ வியாச ஆக்ருதி மனோகரஹ. மமந்தான்னு தானே படிச்சேன். மமந்த மமந்த அரணிம் ஏவச்ச. கரெக்ட். பாத்தம்னா என்ன மேம் எக்ஸாக்ட்லி? விஸ்மயம் ஜனயன் பாலஹ சஞ்சாதஹ தத் அரண்யஜஹ யதா அத்வரே சமித்தஹ அக்னிஹி பாதி ஹவ்யேன தீப்திமான். ஸோ விஸ்மயம் ஜனயன் ரொம்ப ஆச்சரியப்படுத்து அந்த அரணிக்கட்டளை. இவ்வளோ நாள் அவர் யோசிச்சார்ல, முதல்ல அரணிக்கட்டையிலேருந்து ஏதாவது குழந்தை இது வரைக்கும் பிறந்திருக்காருனால யோசிச்சு பார்த்தார் வியாசர். அப்போல்லாம் அவருக்கு தோணலை, வரலை. இப்போது முதல்ல இப்படி தான் வந்திருக்கார் போட்டுருக்கு, அரணியிலேருந்து பிறந்தவர் முதல்ல நினச்சிக்கலாம் நம்ம. ஸோ விஸ்மயம் ஜனயன் அப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த குழந்தை வருது. பாலக சஞ்சாத்தக பிறந்தான், தது அரண்யஜக அந்த அரணிக்கட்டையிலிருந்து பிறந்தவனாக, யதா அத்வரே சமித்தக அக்னிஹி அதாவது அந்த அக்னியை தூண்டுறது இல்லையா, சமித்தகன்னு வளர்ந்த அக்னி. ஸோ அக்னியிலேருந்து அந்த வளர்ந்த அக்னி எப்படி அது பல 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 பலன்னு ஜொலிக்குமோ அது போல் பாத்தி ஹவ்யேன தீப்திமான். அவ்வளோ அந்த ஹவ்யேன ஹவிஷை போட்ட அக்னி, ஹவிசு கொடுக்கும்போது அக்னியை நல்லா வளர்த்திட்டு தான் அக்னியை போடுவா. சாம்பலில் போய் ஹவிஸ் கொடுக்கவே மாட்டா. ஸோ அப்படி வளர்த்திட்டு தான் அந்த ஹோமம் பண்ணுவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்தி, அந்த பளபளக்கிற மாதிரி மனோகரக, அப்படி மனோகரமாக அழகாக அந்த குழந்தை வந்தான். விஸ்மயம் ஜனயன் பாலக சஞ்சாதஹ தத் அரண்யஜஹ யதா அத்வரே சமித்தஹ அக்னிஹி வாதி ஹவ்யேன தீப்திமான். சமித்தகன்னு சொல்லும்போது சமித்துக்களோடு உள்ள அரணின்னு ஒரு அர்த்தமும் வருவாங்க. சமித்துக்களோடு கூடிய அரணிங்கிறதுக்கும் சமித்தகன்னு வரும். சமித்தகன்னா சம்யுத்தக அப்படின்னு சொன்னோம்னா நன்றாக வளர்க்கப்பட்ட அக்னி. व्यासः तु सुतम् आलोक्य विस्मयं परमं गतः किमेतत् इति सञ्चिन्त्य वरदानात् शिवस्य वै. வியாசகாத்து சுதமாலோக்கிய குழந்தைய பார்க்குறார் வியாசர். விஸ்மயம் பரமகத்தை ரொம்ப ஆச்சரியம், ஆஹா குழந்தை கிடச்சி கொடுத்தே நம்மளுக்குன்ட்டு. கிம் ஏத்தது இது எப்படி, இது சஞ்சிந்தியா எப்படி இந்த அரணிக்கட்டையிலேருந்து இப்படி குழந்தை வந்தது அப்படி யோசிக்கும்போது அவருக்கு ஞாபகம் வருது. சிவன் வரம் கொடுத்துருக்கார், உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு வரம் கொடுத்துருக்கார். அதனால அந்த வரத்தை நினச்சி பார்க்குறார். ஓ அதனால தான் நமக்கு இந்த குழந்தை கிடச்சிருக்கு. व्यासः तु सुतम् आलोक्य विस्मयं परमं गतः किम् एतत् इति सञ्चिन्त्य वरदानात् शिवस्य वै. तेजोरूपी शुको जातः अपि अरणिगर्भसम्भवः द्वितीयः अग्निः इव अत्यर्थं दीप्यमानः स्वतेजसा. தேஜோ ரூபி அப்படியே அக்னி ரூபமாக பலான் இருக்கான் அவர் சுகர். ஜாத்தக பிறந்தார். அப்படி அரணி கர்ப்ப சம்பவக அரணிக்கட்டையில் அந்த கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர். இப்போ வேற எங்கேருந்து வரல, அவர் அரணிக்கட்டையை கடைஞ்சதுனால அதுலேருந்து வந்திருக்கார் அவர். ஸோ தித்தீய அக்னிகி அவரை பார்த்தாலே இன்னொரு அக்னிமா இருக்கார். கட்டையை கடைஞ்சா அக்னி வரும், அது மாதிரி இவர் ரெண்டாவது அக்னி போல் அந்த அக்னிக்கட்டையிலேருந்து வந்தார். அர்த்தம் தீப்யமானக பலான்று ஜொலிக்கிறாராம். அப்படி பிரகாசமாக ஸ்வ தேஜஸா தன்னுடைய தேஜஸ்னாலேயே அப்படி பிரகாசித்து கொண்டு வந்தார். அத்தியர்த்தம் அப்படியே படுங்க. ஓகே மேம். விலோகயாமாஸ ததா व्यासः तु मुदितं सुतं दिव्येन तेजसा युक्तं गार्हपत्यम् इव अपरम्. ஒரு நிமிஷம். ஸோ விலோகயாமாசா ததா வியாசக வியாசர் பார்க்குறார்
முதித்தம் சுதம், அப்படி ஹாப்பியாக சுத்தத்தை குழந்தைய பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டார், ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. திவ்யேன தேஜஸா, திவ்ய தேஜஸ், சாதாரண மனுஷ தேஜஸ்லாம் கிடையாது, தேவலோகத்தில் உள்ள தேஜஸோடு இருக்கார் அந்த சுகர். இதே தேஜஸா யுக்தம், சேர்ந்தவராக அந்த தேஜஸோடு கூட. கார்கபத்தியம் இவ அபரம், கார்கபத்தியம்ங்கிறது நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்கோம். கார்கபத்தியம், ஆவகனீயம், தட்சிணாகினி. தட்சிணாகினி, இந்த 3 அக்னிகள் கிரகஸ்தாசிரமத்தில் உள்ளவர்களுக்கு உண்டு. ஸோ இந்த 3 அக்னிகளை ஒன்று கார்கபத்தியம், இந்த கார்கபத்திய அக்னி போல கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்கபத்திய அக்னி போல இருக்காராம் இவர் சுகர். विलोकयामास तथा व्यासः तु मुदितं सुतं दिव्येन तेजसा युक्तं गार्हपत्यम् इव अपरम् गङ्गान्तः स्नापयामास समागत्य गिरेः तदा पुष्पवृष्टिः तु काज्जाता शिशोः उपरि तापसाः. கங்காந்தக ஸ்நாபயாமாச. ஸோ கங்காந்தகன்னு கங்கை நதிக்கு அருகே, கங்கை நதிகள் அந்த குழந்தை குளிப்பாட்டி சமாகத்திய கிரேகே ததா, திருப்பியும் மலையடி வரதுக்கு திருப்பி வர. ஸோ வந்துட்டு புஷ்பவிருஷ்டி சு காஜாத்தா, அப்போ என்னாச்சு, வானத்துலேருந்து மழை கொட்டுறது. காற்றுன்னு கேலேருந்து கேலேருந்து காற்றுன்னு வருது, 5வது 5th விபக்தி. ஸோ ஆகாசத்திலிருந்து புஷ்பவிருஷ்டி, மழை, என்ன புஷ்பமழை பொழிந்தது மேலேருந்து. சிசோகோ உபரி, ஸோ அந்த குழந்தையோட தலைமையில் தாபசாக, தாபசர்களில் தபஸ் செய்யக்கூடிய முனிவர்கள் அவளாரும் இந்த குழந்தை மேலே புஷ்பவிருஷ்டியை செய்தார்கள். गङ्गान्तः स्नापयामास समागत्य गिरेः तथा पुष्पवृष्टिस्तु खाद्जाता शिशोः उपरि तापसाः. जातकर्मादिकं चक्रे व्यासः तस्य महात्मनः देवदुन्दुभयः नेदुः नृतुश्च अप्सरो गणाः. ஸோ ஜாதகர்மாலாம் பண்ணுறாரு, ஜாதகர்லாம் கணிக்கிறா இல்லையா குழந்தை பிறந்த உடனே, அதெல்லாம் பண்ணுறாரு அவர். வியாசகா தஸ்ய மகாத்மனக, மகாத்மாவான அந்த சுகருக்கு குழந்தை பிறக்கும்போதே அவர் மகாத்மாவாக இருக்கார் அப்படி. ஸோ அவருக்கு ஜாதகர்மாலாம் பண்ணினார். தேவதுந்துபிகளெல்லாம் வானத்திலேருந்து முழங்கிறது, அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிறது, நேதுகுன்னு நாதம் பண்ணியது. நன்றுத்துஷ்ட அப்சரோகனாக, அப்சரஸ்கள் எல்லாம் அப்படியே ஆட்டமாக ஆடி அவளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். जातकर्मादिकं चक्रे व्यासः तस्य महात्मनः देवदुन्दुभयो नेदुः नृश्च अप्सरो गणाः. அந்த விசர்க்கம் இல்லையா, மகாத்மனக விசர்க்கம் இல்லைன்னு போட்டுங்க. இருக்கு மேம். ஓகே, இதுல இல்ல. அச்சா. ஜகு கந்தர்வபதயः முதிதாः ते दिदृक्षवः विश्वावसुः नारदश्च तुम्बुरुः शुकसम्भवे. ஸோ விஸ்வாவசு, அப்புறம் நாரதர், தும்புரு, இவெல்லாம் கந்தர்வ கோஷ்டி. ஸோ நாரதரும் முதல் பெரியவர், அவருக்கு கந்தர்வராக தான் இருந்தார். நாரதரும் தும்புரு 2 பேருமே சிறந்த கந்தர்வர்கள். மாமா மருமான் வேறு, ரிலேஷன் வேறு அவள் 2 பேரும். நாரதர் மாமா, தும்புரு வந்து மருமான். ஸோ இவள் 2 பேருமே கந்தர்வ கோஷ்டி. விஸ்வாவசு அவளுடைய தலைவன், கந்தர்வர்களோட தலைவன் யாருன்னா விஸ்வாவசு. ஸோ சுக சம்பவே, சுகர் பிறந்த உடனே இந்த கந்தர்வர்கள்லாம் ஜகுகு கந்தர்வ பதையக, கந்தர்வர்கள் சிறந்த தலைவர்கள், கந்தர்வ தலைவர்கள் எல்லாம் ஜகுகுன்னு பாட்டு பாடுறது, அவளுடைய கானகர்த்தா தான் கந்தர்வர்கள். ஸோ அவெல்லாம் பாட்டு பாடினா முதிதாகாத்தே திதிருட்சவக, குழந்தைய பார்க்கணுன்ட்டு ஆசையோடு கூட அந்த பாட்டெல்லாம் பாடி ஆனந்தம் அடைந்தார்கள். जगुः गन्धर्वपतयः मुदिताः ते दिदृक्षवः विश्वावसुः नारदश्च तुम्बुरुः शुकसम्भवे. तुष्टुमुः मुदिताः सर्वे देवाः विद्याधराः तथा दृष्ट्वा व्याससुतं दिव्यम् अरणीगर्भसम्भवम्. துஷ்டுமுகன்னு ஸ்துதி பண்ணினார்கள். ஸோ யாரெல்லாம், தேவர்கள் எல்லாரும் முதிதாக ரொம்ப ஆனந்தப்பட்டு, சர்வே தேவாக எல்லா தேவர்களும் அந்த குழந்தைக்கு வேண்டி ஸ்துதியெல்லாம் பண்ணி, வித்யாதராக ததா, அதே மாதிரி வித்யாதர கூட்டமும் அதே மாதிரி அவள் எல்லாரும் ஸ்துதி பண்ணினார்கள். திருஷ்டுவா வியாசசூதம், குழந்தையை பார்த்து, வியாசசூத்தரான சுகரை பார்த்து, திவ்யம் அரணீய கர்ப்ப சம்பவம், திவ்யமான உடலோடு வந்திருக்கார் அவர், அரணீய கர்ப்பத்திலிருந்து பிறந்திருக்கிறார். அப்பேற்பட்ட சுகரை ஸ்துதி பண்ணினார்கள். मुदिताः सर्वे देवा विद्याधराः तथा दृष्ट्वा व्याससुतं दिव्यम् अरणीगर्भसम्भवम्. अन्तरिक्षात् पपात उर्व्यां दण्डः कृष्ण अचिनं शुभं कमण्डलुः तथा दिव्यः शुकस्य अर्थे द्विजोत्तमाः. ஸோ அந்தரிட்சத்திலேருந்து டக்குன்னு விழுறது கீழே, என்னெல்லாம் விழுறதுன்னா தண்டம்,
இதெல்லாம் சந்நியாச ஆசிரமம் எடுத்த அடுப்புலேயே சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள சாமான்லாம் மேலேருந்து வந்து விழருது சுகர் பிறந்த உடனே. ஸோ அந்தரிட்சத்திலிருந்து பபாத்தா விழுந்தது உருவியாம் பூமியில். தண்டம் கிருஷ்ணாஜினம்னா கிருஷ்ணன் மான்தோல், அஜினம்னா தோல், கிருஷ்ண அஜினம்னா மான்தோல். ஸோ மான்தோல் விழுறது, சுபமான மான்தோல். அப்புறம் கமண்டலு எது சன்னியாசாசிரமத்துக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ கமண்டலு விழுறது. திவ்யக சுகஸ்ய அர்த்தே, சுகருக்காக வேண்டி விழுந்தது. திஜோத்தமாக யார் இந்த கதையை வந்து சூத்திர சொல்லிட்டு இருக்கார் நைமிஷாரியத்தில் சௌனகாதி முனிவர்களுக்கு. அதனால திஜோத்தமாகான்னு கூப்பிட்றார். பிராமணோத்தமர்களே, இப்படி சுகர் பிறந்த உடனே சன்னியாசாசிரமிக்குள்ள விஷயங்கள்லாம் மேலேருந்து விழுந்தது. अंतरिक्षात् पपात उर्व्यां दण्डः कृष्ण अजिनं शुभं कमण्डलुः तथा दिव्यः शुकस्य अर्थे द्विजोत्तमाः सद्यः स ववृदे बालः जातमात्रः अतिदीप्तिमान् तस्य उपनयनं चक्रे व्यासः विद्याविदानवित्. சத்தியகன இம்மீடியட்டாக உடனடியாக அந்த குழந்தை வளர்ந்தாச்சு. எது பூனல் போடுற வயசாகிடுத்து, வளர்ந்தாச்சு. ஸோ ஜாத மாத்திரக பிறந்த உடனே அதிதீப்திமான் சிறந்த ஒளியோடு கூட அந்த சுகர் வளர்ந்தார். தஸ்ய உபநயனம் சக்கரே வியாசக, உடனே பூனல் போட்டுட்டார். குழந்தை வந்தாச்சு. பிராமணருக்கு இப்படி தான் நடக்கிறது, பிறந்த உடனே பூனல். ஸோ அப்படி வியாசர் வந்து அந்த குழந்தைக்கு சுகருக்கு பூனல் போட்டார். வித்யா விதான வித்து, அவர் என்ன செய்யணும்னு அறிந்தவர். அந்த வித்தியைகளெல்லாம் அறிந்த அந்த வியாசர் அந்த குழந்தைக்கு சுகருக்கு பூனல் போட்டார். सद्यः स ववृते बालः जातमात्रः अतिदीप्तिमान् तस्य उपनयनं चक्रे व्यासः विद्याविदानवित्. அங்கே பார்த்தோம்னா வாமனருக்கு வந்து பார்வதி வந்து இது போட்டான்னு வரும், முதல் பிட்சை போட்டாள்னு. இவருக்கு யார் போட்டால் தெரில. கிருதாச்சி வேற ஓடிய போயிட்டா கிளியாக. சரி, ஏதோ அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு. அன்னபூர்ணி வந்து போட்டிருப்பான். उत्पन्न मात्रं तं वेदाः स रहस्याः स संग्रहाः उपतस्तुः महात्मानं यथा अस्य पितरं तथा. உற்பன்ன மாத்திரம் தம் வேதாக, உடனே பிறந்த உடனே அவளுக்கு வேதங்கள் எல்லாம் அப்படியே வந்துடுது அவருக்கு. ஸோ அந்த அவரை வேதாக ச ரகசியாக, ரகசியங்களோடு கூட எல்லா விஷயங்களும், அதாவது அபாவிருத்தம்னு சொல்லுவாள், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக சகலமும் ஒளிவு மறையும் இல்லாமல் அந்த வேதங்கள் எல்லாம் சங்கிரகம்னு என்னது, சம்ஹிதைகள், அதோட பிராமணங்கள், அப்படியெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா உபவேதங்கள் சகலமுமே கூட்டத்தோடு வந்து உபதஸ்துகு மகாத்மான அவர்கிட்ட வந்துடுது. அப்படியே புத்தியில் ஏறிடுது. உபநயனம் போட்டோன்னா வேத படிப்புக்கு வரணும், இதுக்கு குருகுலத்துக்கெல்லாம் போகவே இல்லை, எல்லாம் தானே வந்து விழுந்துருத்து அவர் மேலே. ஸோ அந்த மகாத்மாவான சுகரை வந்து அடைந்தன. யதா அஸ்ய பிதரம் ததா, அவருடைய அப்பாவையும் அப்படி தான் வேதம் அடைஞ்சுதான், அதே மாதிரி இந்த சுகரையும் வந்து அடைந்தன. उत्पन्न मात्रं तं वेदाः स रहस्याः स संग्रहाः उपतस्तुः महात्मानं यथा अस्य पितरं तथा. यतो दृष्टं सुखी रूपं घृताच्याः संभवे तदा शुक इति नाम पुत्रस्य चकार मुनिसत्तमः. ஸோ கிருதாச்சியாக சுகி ரூபம், அந்த கிருதாச்சி வந்து கிளி வடிவத்தை எடுத்ததை அவர் பார்த்தார் இல்லையா, திருஷ்டம் எப்போ பார்த்தாரோ அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்திருக்கு. சம்பவே ததா, அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்ததுனால சுக இது நாம, சுகர்னே பேரை வச்சுட்டார் அவப்பா. புத்திரசிய சகார முனிசத்தமக, சிறந்த அந்த வியாச முனிவர் குழந்தைக்கு சுகர்னு பேரிட்டார். यतो दृष्टं सुखी रूपं कृताख्याः संभवे तथा शुक इति नाम पुत्रस्य चकार मुनिसत्तमः. बृहस्पतिम् उपाध्यायं कृत्वा व्याससुतः तदा व्रतानि ब्रह्मचर्यस्य चकार विधिपूर्वकम्. ஸோ பிரகஸ்பதியை உபாத்தியாயன்னா புரோகிதர், பிரகஸ்பதியை புரோகிதராக வச்சுண்டு வியாசசுதர் என்ன பண்ணார், வியாசரோட பிள்ளை சுகர் என்ன பண்ணார், பிரம்மச்சரிய விரதானி சகாரிய, பிரம்மச்சரியத்துக்குள்ள விரதங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவரையே புரோகிதராக அடைந்து, எப்படி உத்தவரும் பிரகஸ்பதியோட சிஷ்யர் தான், அதே மாதிரி இந்த சுகரும் பிரகஸ்பதியோட சிஷ்யராக அந்த பிரம்மச்சரிய விரதங்களை எல்லாம் செய்தார். விதிபூர்வகம், சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ பிரம்மச்சரியத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அந்த முறையில் அவர் அதை கடைப்பிடித்தார். बृहस्पतिम् उपाध्यायां कृत्वा व्याससुतः तथा व्रतानि ब्रह्मचर्यस्य चकार विधिपूर्वकम्. उपाध्यायम्
उपाध्यायां யாயாம் இல்லை உபாத்தியாயம் குரில். यायम् ओके सो अधीत्य निखिलान् वेदान् स रहस्यान् स सङ्ग्रहान् धर्मशास्त्राणि सर्वाणि कृत्वा गुरुकुले शुकः. ஸோ அதீத்தியன படிச்சு. ஸோ வேத படிப்புக்கு ஜெனரலாக அத்தியனம் அப்படி சொல்லுவோம், நம்ம வேத அத்தியனம் அப்படி சொல்கிறா இல்லையா. ஸோ அதீத்தியா அந்த வேதங்களை எல்லாம் அவர் கற்று நிக்கிலான் வேதான் ஒன்று பாக்கியில் எல்லா வேதங்களையும் நல்ல கரதல பாடமாக படிச்சுட்டார். ரகசியான் சங்கிரகான் அதோட பிரான்ச்சஸ்லேருந்து அதோடைய மறைக்கப்பட வேண்டிய அந்த போர்ஷன் சக்கலமுமே குரு வந்து சந்தோஷமாக சொல்லிக் கொடுப்பா. நல்ல சிஷ்யன் கிடச்சா. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தாரு. இவருக்கு எல்லாமே கிடச்சி கொடுத்தோம். தர்மசாஸ்திராணி சர்வாணி தர்மசாஸ்திரங்கள் வந்து அதுக்கப்புறம் வருது. வேதத்திலேருந்து வர இதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள். ஸோ தர்மசாஸ்திரங்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சின்றார். கிருத்வா குருகுலே சுகக. ஸோ பிரகஸ்பதிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கார். வேதமெல்லாம் அவருக்கு எப்படி கிருஷ்ணருக்கு 64 நாள் 64 ஆயகலைகள் வந்துருது. அவள் வந்து உட்கார்றா. இருந்தாலும் உலகத்துக்கு வேண்டி உலகத்து நடைமுறைப்படி ஒரு குரு ஆண்டி படிக்கிற மாதிரி படிச்சு விட்றாவா. ஸோ குருகுலத்தில் வாசம் பண்ணி அந்த பிரம்மச்சரிய வாசம் பண்ணி அவர் பிரகஸ்பதியிலிருந்து எல்லாத்தையும் அடைந்தார் அந்த சுகர். सो अधीत्य निखिलान् वेदान् स रहस्यान् स सङ्ग्रहान् धर्मशास्त्राणि सर्वाणि कृत्वा गुरुकुले शुकः. गुरवे दक्षिणां दत्त्वा समावृत्तः मुनिः तदा आजगाम पितुः पार्श्वं कृष्णद्वैपायनस्य च. ஸோ குருக்கு தர்ஷனம் எல்லாம் கொடுத்தார். எல்லாம் முடிஞ்சாச்சு. பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்தது 2 பிரான்ச் பிரியும் இல்லையா. பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிஞ்ச உடனே there are 2 branches. ஒன்று நீங்கள் நேராக சன்னியாசத்துக்கு போயிடலாம். ஆனால் பிரம்மச்சரியத்துலேருந்து நான் குருக்கே சேவை பண்ணிகிட்டே இருக்கேன், அப்படியே நேராக சன்னியாச ஆசிரமத்துக்கு போகிறேன் அப்படி இருக்கலாம். இல்லையா கிரகஸ்தாசிரமத்துக்கு போகலாம். ஸோ 2 பிரான்ச் வரும் அங்கேருந்து. ஸோ அதில் இவர் என்ன பண்ணினார், அவருக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடிச்சுட்டு சமாவர்த்தன ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணுவாள். சமாவர்த்தனை பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிஞ்சுது அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கான்வெகேஷன் மாதிரி தான் அது. ஸோ சமாவர்த்தன ஹோமம் சமாவர்த்தகன சமாவர்த்த ஹோமம் முடிந்து முனிகி ததா அந்த சுகர் ஆஜகாம பிதுகு பாஷா அப்பா கிட்ட வர. அப்பாவே சன்னியாசியாக தானே இருக்காருங்க. ஸோ அவர்கிட்ட வரார். கிருஷ்ணத்வைபாயனஸ்ய அவர் பேர் வேசருக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணத்வைபாயனர். ஸோ அவர்கிட்ட வந்து சேர்ந்தார் சுகர். गुरवे दक्षिणां दत्त्वा समावृत्तः मुनिः तथा आजगाम पितुः पार्श्वं कृष्णद्वैपायनस्य च. दृष्ट्वा व्यासः शुकं प्राप्तं प्रेम्णा उत्थाय स सम्भ्रमः आलिलिङ्ग मुहुग्राणं मूर्ध्नि तस्य चकारः. ஸோ வியாசர் ரொம்ப சுகத்தை அடைந்த சுகரை பிராப்தம் சுகர் வந்து சேர்ந்துட்டாருன்னொடனே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். பிரேம்னா உத்தாய எழுந்திருக்கார், ஓடி வர்றார். குழந்தை வரும்போதே எதிர்கொண்டு அழைக்கிறார் அவர். ஸோ பிரேம்னா ஆசையோடு கூட சம்பிரமக பரபரப்பு, குழந்தை விட்டானே பிரம்மச்சரியம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சந்தோஷமாக ஆலிலிங்க கட்டிண்டாராம். அப்புறம் உச்சி முகர்ந்தார். அதாங்க கிராணம்னு மூக்கை தூக்கி தலை மேலே வச்சாருன்னு என்னது உச்சி முகர்ந்தார் குழந்தைய. व्यासः शुकं प्राप्तं प्रेम्णा उत्थाय स सम्भ्रमः आलिलिङ्ग मुहुग्राणं मूर्ध्नि तस्य चकारः. पप्रच्छ कुशलं व्यासः तथा च अध्ययनं शुचिः आश्वास्य स्थापयामास शुकं तत्र आश्रमे शुभे. ஸோ குஷலம் விசாரிக்கிறார். எப்படியெல்லாம் நல்லபடியாக படித்தாச்சா, எல்லாம் முடிஞ்சுதா, ஆசிரியர் நல்லா இருக்கா எல்லாம் கேட்பா இல்லையா. ஸோ வியாசர் அதெல்லாம் கேட்டார். அத்தியனம் சுச்சிஹி நல்லபடியாக அத்தியனம் முடிச்சிட்டியா அப்படிலாம் கேட்டுட்டு ஆஸ்வாசியா தானும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டார். அந்த பரபரப்புலேருந்து வெளியில் வர்றார். ஸ்தாபயாமாச சுக்ரம் ததா தத்ர ஆசிரமே தன்னுடைய ஆசிரமத்தில் அந்த சுக்கரையும் அங்கேயே வச்சுட்டார். இங்கே இரு அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு கல்யாணம் பண்ணணுமா என்ன ஐடியா வச்சுருக்கார் தெரில. சரி கொஞ்ச நாளைக்கு என் கூட இருன்னு சொல்லிட்டு ஆசிரமே சுபமான தன்னுடைய ஆசிரமத்தில் அவரை அந்த சுகரை வைத்து கொண்டார். कुशलं व्यासः तथा च अध्ययनं शुचिः आश्वास्य स्थापयामास शुकं तत्र आश्रमे शुभे. दारकर्म ततो व्यासः शुकस्य पर्यचिन्तयत् कन्यां मुनिसुतां कान्ताम् अपृच्छत् अतिवेगवान्.
ஸோ ரொம்ப வேகம் அடுத்தது அவருக்கு கல்யாணம் பண்ணனா ஒரு வேகம் வந்துடுது அவருக்கு அதிவேகமான். அப்படிப்பட்ட வியாசர் தாரகர்மாங்கிறது என்னது, பொண்டாட்டியை ஏற்படுத்தணும், இந்த சுகருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். ஸோ தத்தோ வியாசர் வந்து சுகசிய தாரகர்ம, சுகருக்கு கல்யாணம் பண்ணுறோம், அந்த கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டார். பரிய சிந்தையத்தை ரொம்ப யோசிக்கிறார் என்ன பண்ணலான்ட்டு. முனிசுதாம் கன்யாம், யாராவது முனிவர் இருப்பா, அவளுக்கு எதாவது குழந்தை இருக்கா, அந்த அவன் தானே சூட்டபுளாக இருப்பா. ஸோ அந்த மாதிரி முனிவர் பெற்ற பெண் யாராவது இருக்காளா, காந்தாம்னு என்னது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சமசீலமாக இருக்கணும், அப்படிப்பட்ட அந்த பெண் யாராவது இருக்காளான்ட்டு அப்ரிச்சத்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போவே வேகமாக தாரகர்ம ததோ வியாசः சுகஸ்ய பர்யசிந்தயத் கன்யாம் முனிசுதாம் காந்தாம் அப்ருச்சத் அதிவேகவான். சுகப்ராஹ சுதம் வியாசः வேதः அதீதः त्वया अनघ தர்மசாஸ்திராணி சர்வாணி குரு பார்யாம் மகாமதே. ஸோ சுகரை கூப்பிடுறார். எப்போ நீ வந்து எல்லாம் பாடமெல்லாம் படித்தாச்சு, அதீதக வேதமெல்லாம் நல்லா படித்தாச்சு, துவயா அனகா உன்னால் படிக்கப்பட்டது. ஸோ பையனை பார்த்து சுகம் பிராக பிள்ளையான சுகரை பார்த்து சொல்கிறார், தர்மசாஸ்திராணி சர்வாணி, அதுவும் படித்தாச்சு, தர்மசாஸ்திரம் ஒன்று பாக்கியில் என்ன படிக்கிறதுக்கு எல்லாமே படித்தாச்சு நீ. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, குரு பாரியாம், ஒரு மனைவியை ஏற்படுத்திக்கொள், மகாமதே நல்ல புத்திசாலியே, உனக்கு ஒரு மனைவியை நீ உண்டாக்கிக்கணும்னு சொல்கிறார். சுகம் பிராக சுதம் வியாசः வேதः அதீதः त्वया अनघ தர்மசாஸ்திராணி சர்வாணி குரு பார்யாம் மகாமதே. கார்த்தத்யம் ச சம்பாசாத்ய யஜ தேவான் பித்ரோன் அத ருணாத் மோச்சய மாம் புத்ர ப்ராப்ய தாரான் மனோரமான். ஸோ கிரகஸ்தாசிரமத்தில் போய்க்கோ, அடுத்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். ஸோ கார்கஸ்தியம்ங்கிறது கிரகஸ்தாசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு நீ நுழைய வேண்டும் கல்யாணம் பண்ணிட்டு. சம் ஆசாதி அதை அடைந்து யஜ தேவான் பிரித்துருணை, கிரகஸ்தாசிரமங்களுக்குள்ள டியூட்டி என்னது, எல்லா பஞ்ச யஜ்ஞம் பண்ணணும் இல்லையா. பஞ்ச யஜ்ஞங்கிறது பூத யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், அப்புறம் அந்த இவாளுக்கு சக ஆளுகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, பூத யஜ்ஞம் இந்த காக்காய் குருவிக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு கடன் இருக்கப்படாது. ஸோ தேவ யக்கத்தில் ஆரம்பித்து கடைசி அந்த கிருமிகளுக்கு சோறு போடுறதுலேருந்து பஞ்ச யக்கம் சொல்லிருக்கு அந்த கிரகஸ்தாசிரமம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்கிறார். இப்போ எல்லா ரிணத்துலேருந்து கடல்லேருந்து மோச்சயமாம், என்னையும் விடுவி. ஸோ என்னோட கடனும் நீ வந்து பிள்ளை பிறந்ததுனால அப்பாவுக்குள்ள கடன் எல்லாமே அடையப்படுகிறது, தீர்த்துடுறார், அப்பாவோட கடனை பிள்ளை அடைச்சிவிடுறார். ஸோ அதனால் ருணாத்து மோச்சய மாம் புத்திர, என்னையும் அந்த ரிஷி கடன் பித்ருக்கடன் இருந்தால என்னையும் விடுவித்து விடு. பிராப்பிய தாரான் மனோரமான், உனக்கு பிடிச்ச தாரான். ஸோ பெண்டாட்டிகளைன்னுட்டார், ஒத்த தான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு கூட சொல்லலை, தாரான்னுட்டார் பகுவச்சனத்தில். ஸோ மனைவிகளை அடைந்து நீயும் கடல்லேருந்து விடுபடு, என்னையும் விடுபடுத்தி வை அப்படி சொல்கிறார். கார்கஸ்த்யம் ச சமாசாத்ய யஜ தேவான் பித்ரூன் அத ருணாத் மோச்சய மாம் புத்ர ப்ராப்ய தாரான் மனோரமான். அடுத்த லைன்ல குருஷ்வாத்யன்றது வந்து குருஷ்வ அத்ய. எஸ், யா, அத்ய தானே மேம்? கரெக்ட். ஓகே. அபுத்ரஸ்ய கதிஹி நாஸ்தி ஸ்வர்கஹ நைவ ச தஸ்மாத் புத்ர மகாபாக குருஷ்வ அத்ய கிருஹ ஆஸ்ரமம். ஓகே. ஸோ அபுத்திரசிய குழந்தை இல்லாதவனுக்கு கதி கிடையாதுங்கிறாருங்க, சொர்க்க கதியும் கிடையாது. ஸோ எந்த ஒரு நல்ல கதியே கிடைக்காது குழந்தை இல்லாதவனுக்கு. கதிகி நாஸ்தி ஸ்வர்க நைவச்ச, சொர்க்கத்தெல்லாம் நினச்சே பார்க்க வேண்டாம். ஸோ அது மாதிரி மனித பிறவியே துர்லபம்ங்கும் போது சொர்க்கமெல்லாம் எங்கே கிடைக்கும்? ஸோ குழந்தை கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறார். தஸ்மாத் புத்திரா, ஆகவே பிள்ளாய் மகாபாகியம் உடையவனே, குருஷ்வ அத்திய கிரகாசிரமம், நீ கிரக ஆசிரமத்துக்குள்ளே பூந்துக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்து காரியத்தெல்லாம் நீ பண்ணு. அபுத்ரஸ்ய கதிஹி நாஸ்தி ஸ்வர்கஹ நைவ ச தஸ்மாத் புத்ர மகாபாக குருஷ்வ அத்ய கிரகாசிரமம். கிருத்வா கிரகாசிரமம் புத்ர சுகினம் குரு மாம் சுக ஆஷா மே மகதி புத்ர பூரயஸ்வ மகாமதே. ஸோ நீ கிரகாசிரமத்தில் போனோம், சுகமாக இருக்கணும். சுகினம் குரு, என்னையும் சுகப்படுத்துங்கிறார். சுகினம் குரு மாம், என்னை நீ சுகப்படுத்து. நீ கிரகஸ்தாசிரமத்தில் போய் உனக்கு குழந்தை குட்டியெல்லாம் பிறந்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படி சொல்கிறார். ஆஷாமே மகதி புத்திர, எனக்கு ரொம்ப ஆசை இருக்குப்பா உங்ககிட்ட. பூரயஸ்வ, அதை நீ பூர்த்தி பண்ண வேண்டும். மகாமதே, நீ மகா புத்திசாலி, என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்று. கிருத்வா கிரகாசிரமம் புத்ர
सुखिनं कुरु मां शुक आशा मे महती पुत्र पूरयस्व महामते तपस्तप्त्वा महाघोरं प्राप्तः असि त्वम् अयोनिजः देवरूपी महाप्राज्ञ पाहि मां पितरं शुक துவம் அயோனி ஜக யோனி ஜக நீ யோனி இல்லாமல் ஒரு கர்ப்பப்பை இல்லாமல் நீ பிறந்தவன் யோனி ஜக அப்படிதான். ஸோ நீ வந்து நேராக அரணிக்கட்டையில் பிறந்துட்ட. அப்படிப்பட்ட நீ தபக தப்துவா மகாகோரம் தபக தப்துவா நீ நல்ல கோர தபஸெல்லாம் பண்ணி பிராப்தோ அசி நான் எனக்கு நீ குழந்தையாக வந்திருக்கேன். நீ எப்படி குழந்தையாக வந்தேன்? நான் எப்பேற்பட்ட தபஸ் பண்ணி ஒன்று நான் அடைஞ்சிருக்கேன் தெரியுமா சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தபஸ்னால நீ யோனி இல்லாமலே நீ பிறந்திருக்கிறாய். தேவரூபி நீ அதனால தெய்வத்தோட ரூபம் நீ உடையவன். நீ மகாபிராக்யன் மகா பண்டிதன். நீ சிறந்த அறிவாளி. பாகிமாம் பிதரம் சுக நீ தான் என்ன காப்பாற்றணும். அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு கிடச்சிருக்கியா? நீ ஒன்றால் நான் ரட்சிக்கப்பட வேண்டும்ங்கிறார் சுகர். சுகரை பார்த்து तपः तत्त्वा महाघोरं प्राप्तः असि त्वम् अयोनिजः देवरूपी महाप्राज्ञ पाहि मां पितरं शुक सूत उवाच इति वादिनम् अभ्यासे प्राप्तः प्राह शुकः तदा विरक्तः सो अतिरिक्तं तं साक्षात् पितरम् आत्मनः. ஸோ இப்படி சொல்லி இப்போ சூதர் கதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் நைமிஷாரண்யத்தில். இவ்வாறு சொன்ன இதிவாதினம் இவ்வாறு வாதம் பண்ணிட்டு இருக்கார். யார்? வியாசர் சொல்லிட்டு இருக்கார். ஸோ அவர்கிட்ட வரார் இங்கே சுகர். சுகக ததா அபியாஷே பிராப்தக அபியாஷன்னா நியர் கிட்டக்க வந்தார் சுகர்கிட்ட. வியாசர்கிட்ட வந்தார் சுகர். விரக்தக ஸோ அவருக்கு வந்து வைராக்கியம் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து இந்த குடும்பத்தில் போனோம் இதெல்லாம் ஒரு ஆசையே கிடையாது. வைராக்கிய சம்பன்னராக இருக்கார் அவர். விரக்தியோடு இருக்கார் அவர். சக அதிரிக்தம் தம் சாக்ஷாத் பிதரம் ஆத்மனக அதாவது அப்பாவை விட தன்னுடைய அப்பாவை விட ஆத்மனகா பிதரம் தன்னுடைய அப்பாவை விட சாக்ஷாத் அதிரிக்தம் அதாவது அவரையும் தாண்டின ஒரு வைராக்கியத்தோடு கூட இருந்தவராக அந்த சுகர் இருக்கார். அதி ரக்தம் தம்னா இப்போ ரொம்ப ஈடுபாடு கிரகசாஸ்திரத்தில் ஈடுபடுன்றாரு. ரக்தம்னா ஈடுபாடுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இப்போ என்னார்? வியாசர் வந்து குடும்பத்தில் போன்னு விரட்டுறார். ஸோ அவருக்கு தான் இந்த கிரகசாஸ்திரத்தில் ஈடுபாடு இருக்குது. பிள்ளை எப்படியாவது பூத்திரணுன்ட்டு. அப்படிப்பட்ட அந்த வியாசரை பார்த்து வைராகிய சம்பன்னரான சுகர் பேசினார். அதி ரக்தம் கரெக்ட். वादिनम् अभ्यासे प्राप्तः प्राह शुकस्तथा विरक्तः सो अतिरक्तं तं साक्षात् पितरम् आत्मनः. இது ஜெனரலா சக்தம் ஈடுபாடு அது. சுக உவாச்ச கிம் த்வம் வதசி தர்மஜ்ஞ வேதவ்யாச மகாமதே தத்வேன ஷாதி சிஷ்யம் மாம் த்வத் ஆக்ஞாம் கரவாணி அலம். ஸோ சுகர் சொல்கிறார். இப்போ வந்து அப்பா பார்த்து கிம்தோ மதசி தர்மக்கா தர்மம் அறிந்தவர் நீ என்ன சொல்கிறப்பான்னு கேட்குறார். கிம்தோ மதசி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? வேதவியாசரை வேதத்தை பிரித்தவர் இல்லையா? அதனால தான் வேதவியாசர்னே பேர். 4ஆக பகுத்து கொடுத்தார். எல்லாருக்கும் மக்களுக்கு மண்டையில் யாராவது ஒன்றா இருந்தால் சொல்லிட்டு 4ஆக பிரித்தார். அதனால காரண பெயர் தான் வேதவியாசருங்கிறது காரண பெயர். மகாமதே மகா புத்திசாலி நீங்கள் போய் இப்படி சொல்லலாமா? தத்வேன ஷாதி சிஷ்யம்மா நீங்கள் எனக்கு தத்துவ ஞானம்லாம் கொடுக்கணும். ஷாதினா என்னது? யூ டீச் மீ உபதேசம் பண்ணி. ஷாதினா யூ ஆர்டர் மீங்கிற அர்த்தம். ஷாதிமாம் பிரபன்னம் வருது இல்லையா கீதையில். ஸோ அப்படி ஷாதி என்ன நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணும். என்னத்துக்கு? தத்துவத்தில் ஈடுபடுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கிரகஸ்தாசிரமம் பண்ணு பொண்டாட்டி கட்டிக்கோன்னு எல்லாம் சொல்கிறே தப்பு இல்லையான்னு கேட்குறேன். தொத் ஆக்ஞாம் கரவாணி அலம் நான் உங்களுடைய ஆர்டர் நான் பண்ணவும் வேணும். தட் இஸ் மை டியூட்டி ஆல்சோ. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்கள் தத்துவத்தில் என்ன ஈடுபடுத்தணும்னு சொல்கிறேன். शुक उवाच किं त्वं वदसि धर्मज्ञ वेदव्यास महामते तत्त्वेन शादि शिष्यं मां त्वत् आज्ञां करवाणि अलम्. व्यास उवाच त्वद् अर्थे यत्तपसः तप्तं मया पुत्र शतं समाः प्राप्तः त्वं च अतिदुःखेन शिवस्य आराधनेन च. यत्तपः तप्तम् இல்லையா? தொடர்த்தே எத்தபக தப்தம் நான் உனக்கு வேண்டி வியாசர் சொல்கிறேன். உனக்கு வேண்டி நான் எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணிருக்கேன். கோர தபஸ் பண்ணி உன்னை அடைஞ்சிருக்கேன். நான் எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணியிருக்கேன். நான் மயா தப்தம் புத்திரா சதம் சமாக 100 வருஷம் உட்காந்து கோர தபஸ் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு வேண்டி பிராப்தகத்துவம் உன்னை நான் அடைந்தேன்.
அதி துக்கேன ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா உன்னை நான் அடைஞ்சிருக்கேன். சிவசிய ஆராதனை நினைச்சா அப்படி சிவாராதனை பண்ணி அவ்வளோ தபஸ் பண்ணி நான் உன்னை அடைஞ்சிருக்கேன். व्यास उवाच त्वदर्थे यत्तपः तप्तं मया पुत्रशतं समाः प्राप्तः त्वं च अधिदुःखेन शिवस्य आराधनेन च ददामि तव वित्तं तु प्रार्थयित्वा अथ भूपतिं सुखं भुङ्क्ष्व महाप्राज्ञ प्राप्य यौवनम् उत्तमम्. ஸோ ததாமி தவ வித்தம் தூ, உனக்கு வேணுங்கிற பணத்தை நான் கொடுக்குறேங்கிற. இவர் சன்னியாசி, இவருக்கு எங்கேருந்து பணம்? ஆனால் ஏதாவது ராஜாட்ட வாங்கி கொடுப்பார். ஏன்னா எல்லா ராஜாக்களுமே பிராமணிய வத்சலர்களாக தானே வாத்சல்யத்தோடு தானே இருந்திருக்கா. அதனால் நான் எப்படியாவது பிரார்த்தயித்துவா அதான் சொல்கிறான், பிரார்த்தனை பண்ணி ஏதாவது ராஜாட்ட போய் கேட்டு உனக்கு நான் வேணுங்கிற பணத்தெல்லாம் வாங்கி தரேன், நல்ல சௌக்கியமாக இரு நீ. அதான் பூபதிம் இல்லாட்டனா சிவன்கிட்டயே வாங்கி தரேங்கிறார். பூபதினா பூதகணங்களோட பதி, பூபதின்னு சிவனுக்கும் பேருண்டு, பூபதிங்கிறது ராஜாக்களுக்கும் உண்டு. பூபதி பூமிக்கு பதிங்கிறது. ஸோ சிவன்கிட்ட வாங்கி தரேன், எனக்கு அதுவும் முடியும். இல்லையா நான் வந்து ராஜாக்கள்கிட்ட போய் வாங்கி தரேன், எப்படி வேணால் நான் பிரார்த்தை வந்து உனக்கு பணமெல்லாம் வாங்கி தரேன். உனக்கு சுகம் புங்ஷ்வா, ரொம்ப சௌக்கியமாக இரு, புங்ஷ்வா போகத்தில் இரு நீ. மகா பிராஜ்ஞா மகா பண்டிதனே பிராப்பிய யவ்வனம் உத்தமம், உனக்கு அழகான யவ்வன வயசு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வயசில் நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவின்ற. ददामि तव वित्तं तु प्रार्थयित्वा अथ भूपतिं सुखं भुङ्क्ष्व महाप्राज्ञ प्राप्य यौवनम् उत्तमम्. शुक उवाच किं सुखं मानुषे लोके ब्रूहि तात निरामयं दुःखविद्धं सुखं प्राज्ञाः न वदन्ति सुखं किल. சுகர் பதில் சொல்கிறார், கிம் சுகம் மானுஷே லோகே, இந்த மனித லோகத்தில் என்னப்பா சுகம் இருக்குது கேட்குறார் அவர். கிம் சுகம், என்ன சுகம் இருக்குது? புரூஹி, அப்பா சொல்லுங்கோ. தாத்தானா அப்பாவே. நிராமயம், ஆமயம் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கை உண்டா அந்த மனித லோகத்தில்? ஏதாவது மாறி மாறி நோய் பிடிக்கிறது, இப்படிப்பட்ட லோகம், இதில் என்ன சுகம் இருக்குது? துக்க வித்தம் சுகம், துக்கத்தோடு கலந்தத சுகமாக இருக்குது. எல்லாமே சுகம் சுகம் நினச்சா கடைசியில் பார்த்தா துக்கமாக முடியுது. அப்படி துக்கத்தால் அடிக்கப்பட்ட சுகம் அதுன்றார். துக்க வித்தம் சுகம்னு என்னது? துக்கத்தால் அடிக்கப்பட்ட சுகம் அது. பிராஜ்ஞாக ந வதந்தி சுகம் கில, அதை போய் சுகம்னு யாராவது அறிந்தவர்கள் சொல்லுவாளா? யாராவது அதை போய் சுகம்னு சொல்லுவாளா? சுகம் புங்ஷ்வான்னு நீங்கள் சொல்கிறீங்களேன்னு கேட்குறாருங்க. किं सुखं मानुषे लोके ब्रूहि तात निरामयं दुःखविद्धं सुखं प्राज्ञाः न वदन्ति सुखं किल. स्त्रियं कृत्वा महाभाग भवामि तद्वशानुगः सुखं किं परतन्त्रस्य श्रीजितस्य विशेषतः. மகாபாகியசாலியே இது. அப்பா ஸ்திரியம் கிருத்துவா, நான் ஒரு பெண்ணை ஏற்றுண்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பவாமி தத்வசானுகா, அவளுடைய வசத்தில் மாட்டிடுவேன், அவள் என்ன வசப்படுத்திடுவள். ஸோ அவள் வசத்தில் நான் இருக்கும்போது எனக்கு சுதந்திரமே கிடையாது. ஸோ பரதந்திரசிய, நான் பரதந்திரன் ஆகிடுவேன், அவளுக்கு அடிமை ஆகிடுவேன் ஒரு பெண்ணை வச்சுட்டு. எஸ்பெஷலி ஸ்திரீஜிதசிய விசேஷத்தகன, இது விசேஷமாகவே ஒரு பெண்ணால் ஜெயிக்கப்பட்டு ஒரு பெண்ணுக்கு அடிமையான இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கிம் சுகம், என்ன சுகம் இருக்கு? ஸ்திரியம் கிருத்வா மகாபாக பவாமி தத்வசானுகः சுகம் கிம் பரதந்திரஸ்ய ஸ்திரீஜிதஸ்ய விசேஷதः. கதாசித் அபி உச்யேத லோககாஷ்டாதியந்திரிதः புத்திரதாரேஹி நிபத்தः தூ ந விமுச்யேத கர்ஹிசித். ஸோ எப்போது கதாச்சித் அப்படி முச்சியத்தை எப்போது விடுதலை கிடைக்கும். லோக காஷ்டாதி யந்திரிதக, அதாவது ஒரு லோகத்தால் ஒரு இரும்பு சங்கிலி, லோகம்னாலே ஒரு தாத்து, காப்பர், இரும்பு எல்லாமே லோகம்னு பேர். ஸோ லோக காஷ்டையில் ஒரு கட்டையை கட்டுற கயிறு. ஸோ எதாலையும் கட்டப்பட்ட ஒருத்தன் என்னைக்காவது ஒரு விடுதலை கிடைக்கிறதுன்னு உட்காந்துருக்கணும். புத்திர தாரைஹி நிபத்தக, இந்த கட்டையெல்லாம் இந்த கட்டுற கயிறு என்னன்னு பார்த்தா குழந்தைகள், பெண்டாட்டி, தாரைகின்னு சொல்லி அவரும் பகவச்சன் சொல்லிட்டாரு. பெண்டாட்டிகளால் கட்டப்பட்டு நிபத்தன கட்டுண்ட, அந்த தலையில் மாட்டின்ற எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கலாம். ந விமுச்சியத்தை கருகி, சில சமயம் விடுதலையே கிடைக்காமலே போயிடலாம். அப்படியே அந்த கிரகசாஸ்திரமத்துலேருந்து பூந்துண்டே வானப்பிரசாஸ்திரங்கிற ஒரு ஸ்டேஜை கூட நான் அடையாமல் கூட ஆயிடலாம். அதனால் ந விமுச்சியத்தை கருகிச்சித்து, ஒரு பொழுதுமே என்னால் விடுதலையே அடைய முடியாதேப்பா கேட்குறேன். कदाचित् अपि मुच्येत
लोककाष्ठादियन्त्रतः पुत्रधारैः निबद्धः तु न विमुच्येत कर्हिचित् கயிறுலையும் லோகத்துலையும் கட்டப்பட்டவன் கூட எப்போது அவருக்கு கூட விடுதலை கிடைக்கலாம். ஆனால் பிள்ளை பொண்டாட்டிங்கிற கட்டில் மாட்டப்பட்டவனுக்கு விடுதலையே கிடையாது. அப்படி இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அவர். அது கூட எப்போது விடுதலை கிடைக்கலாம், ஆனால் இதில் விடுதலையே கிடையாதுட்டார். अविन्मूत्र संभवः देहः नारीणां तन्मयः तथा कः प्रीतिं तत्र विप्रेन्द्र विबुधः कर्तुम् इच्छति. விண்மூத்திர சம்பவக தேவக எல்லாம் அந்த விட்டு இந்த மலம் மூத்திரத்தோடு சேர்ந்த தேகம் இது. ஸோ அப்படிப்பட்ட அதில் உண்டான தேகம் இது. ஏன்னா சம்பவகன்னு அம்மாவோட மலத்துலேருந்து அப்படி தானே வெளியில் வருது குழந்தை. ஸோ அந்தப்படி தேகம் நாரீணாம் தன்மயக ததா. ஸோ அதனால அந்த அந்த பெண்கள் வந்து அதே புத்தி தான் அவளுக்கு எப்போவுமே ஒரு நல்ல புத்தி கிடையாதுங்கிற. நாரீணாம் தன்மயகன்னு அதே ஒரு புத்தி அவளுக்கு கெட்ட புத்தி தான். ககா பிரீத்தியும் தத்திர விப்ரேந்திர. அப்போது அதில் என்ன பிரீத்தி இருக்க முடியும்? இந்த மாதிரி பெண்களோடு கூட என்ன சுகம் இருக்க முடியும் எனக்கு? விபுதக கர்த்தும் இச்சதி. யாராவது அறிவாளி, விபுதகன்னு நன்றாக அறிவாளி ஆகப்பட்டவன் யாராவது இந்த பெண்களோடு கூட சம்பந்தம் வச்சுட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஏற்கனவே புரூரவ ஊர்வசி கதையிலையும் அவளே சொல்லிட்டு போய்ட்றா இல்லையா, பண்ண நம்பாதேன்னுட்டு. संभवः देहः नारीणां तन्मयः तथा कः प्रीतिं तत्र विप्रेन्द्र विबुधः कर्तुम् इच्छति. अयो निजः अहं विप्रर्षे यो नौ मे कीदृशी मतिः न वाञ्छामि अहम् अग्रे अपि यो नौ इव समुद्भवम्. यो नौ एव समुद्भवम् ஏவன் படிங்க. ओके अयो योनिज जह अहम விப்ரஷே. விப்ரஷேன்னு பிராமணோத்தமரே, அப்பாவை கூப்பிட்ற விப்ரஷே. ஸோ ரிஷியே. ஸோ யோனிஜக அகம். நான் வந்து ஒரு யோனிலையும் பிறக்கலை, கர்ப்பப்பையில் நான் பிறக்கலை, நல்ல காலம் தப்பிச்சேன், அந்த கர்ப்பாவாசம் எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ யோனவுமே கீதிருஷி மதிய. அப்படி இருக்கும்போது இன்னொரு தடவை யோனியில் போய் பிறக்கிறதுக்கு நான் ஆசைப்படுவேனா? இந்த பூமியிலேருந்து சம்சாரத்தில் வாழ்ட்டு கிரகஸ்தாசிரமத்தில் போய் திருப்பி ஒரு சம்சாரம் வரும், அதில் இன்னொரு கர்ப்பவாசத்தில் நான் பிறக்க ஆசைப்படுவேனா என்ன? ந வாஞ்சாமி அகம் அக்ரே அப்பி. இன்னொரு பிறவி எனக்கு வேண்டவே வேண்டாம், பின்னாடியும் நான் இதை விரும்பவே மாட்டேன். யோனவ் ஏவ சமுத்பவம். ஒரு யோனியில் பிறக்கிறதுக்கு உண்டாவதற்கு நான் விரும்ப மாட்டேன். अयो निजः अहं विप्रर्षे यो नौ मे कीदृशी मतिः न वाञ्छामि अहम् अग्रे अपि यो नौ एव समुद्भवम्. विट्सुखं किमु वाञ्छामि त्यक्त्वा आत्मसुखम् अद्भुतम् आत्मा रामश्च भूयः अपि न भवति अतिलोलुपः. ஸோ விட்சுகம் கிமு வாஞ்சாமி. திருப்பி திருப்பி இந்த மலத்தில் போய் மூழ்கிண்டு அதிலிருந்து குழந்தையா வந்து இந்த சுகத்தை நான் விரும்புவேனா? இது மலத்துக்கு ஒப்பான சுகம் இங்கே கிடைக்கிற சுகம் எல்லாமே, அதை நான் விரும்ப மாட்டேன். தெக்துவா ஆத்ம சுகம். இங்கே ஆத்மா ராமனா உள்ளுக்குள்ளே போனானா ஆத்மா கொடுக்கக்கூடிய சுகம் எப்பேற்பட்ட சுகம் அது. அதை விட்டுவிட்டு அற்புதமான ஆத்ம சுகம் இருக்குது உள்ளுக்குள்ளே போய் மனசு வெளியில் அலைய விடாமல் உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணி பகவானை தியானம் பண்ணி அந்த ஆத்ம சுகத்தை நான் விடுவேனா? விடமாட்டேன். ஸோ அத்தி லோலுப்புக. அதாவது சம்சாரத்தில் பூந்துட்டானா லோலாயத்தனம் வந்துடும். இது வேணும் அது வேணும், என் குழந்தைக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைகள் லோலாயத்தனம் வந்துடும். நமக்கு ஆசை அடிச்சுக்கும் அப்படியே. அப்படிப்பட்ட அந்த லோலுப்பனுக்கு அலையக்கூடியவனுக்கு ந பவதி ஆத்மாராமஷ்ட பூயோபி. அந்த லோலுப்பம் ஏற்படாது யாருக்கு? ஆத்மாராமனுக்கு. ஆத்மாவிலேயே ரமிக்கக்கூடியவன், அதான் ஆத்மாராமன். ஆத்மாவிலே ரமிக்கக்கூடியவனுக்கு இந்த பேராசை வரவே வராது. ந பவதி. वित्सुखं किं वाञ्छामि त्यक्त्वा आत्मसुखम् अद्भुतम् आत्मा रामश्च भूयो अपि न भवति अतिलोलुपः. प्रथमं पठिता वेदा मया विस्तारिताश्च ते सिंहा हिंसा मया ते पठिताः कर्ममार्गप्रवर्तकाः. सो प्रथमं
பிரதமம் படித்தா வேதாக மயா. நான் முதல்ல வேதம்லாம் படித்தேன் இல்லையா, வேதம்லாம் படித்து தான் வந்திருக்கேன். விஸ்தாரிதாஷ, அதை விஸ்தாரமாக வேற பண்ணியே படிச்சிருக்கேன் நான். தே விஸ்தாரிதான்னு சொன்னேன். நீங்கள் விஸ்தாரம் பண்ணி கொடுத்துருக்கேன். 4 விதமான வேதங்களாகி அதுக்கு உபவேதங்களை ஏற்படுத்தி உங்களால் விஸ்தரிக்கப்பட்ட அந்த வேதங்களை ஃபுல்லாக நான் அத்தியனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹிம்சாமயாக தே பாடிதாக கர்ம மார்க்க பிரவர்த்தக்காக. அதாவது அதை படித்ததெல்லாமே கடைசியில் கர்ம மார்க்க பிரவர்த்தகமாக எடுத்து வச்சுக்கோ. அந்த கர்ம மார்க்கத்தில் திருப்பி ஈடுபடுத்தினானா அது ஹிம்சாமயம்தான். அது அந்த வேத படிப்பு யூஸ் கிடையாது. கர்ம மார்க்கத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அதை போய் நான் பண்ணினேன் என்றால் அது ஹிம்சாமயாகாதே, அது ஹிம்சையை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். கர்ம மார்க்கத்தில் நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன். प्रथमं पठिता वेदाः मया विस्तारिताः च ते हिंसामयाः ते पठिताः कर्ममार्गप्रवर्तकाः बृहस्पतिः गुरुः प्राप्तः सो अपि मग्नः गृहार्णवे अविद्याग्रस्तहृदयः कथं तारयितुं क्षमः. ஸோ பிரகஸ்பதி என்னோட குரு, கரெக்டு, குருவாக நான் அடைஞ்சிருக்கேன். சகாபி கிரக அர்ணவே மக்னக, அவர்கிட்ட படித்தாலும் அவரும் கிரகஸ்தாசிரமத்தில் உட்காந்துருக்கார். அவரும் பாவம் என்ன தம்பி பொண்டாட்டிலாம் கூட போயிட்டு இருக்கார். அவர் அப்போ ஏற்பட்டவர், அவர் குரு என்ன செய்யறதுங்கிறாருங்க. ஸோ சகாபி மக்னக கிரக அர்ணவே, கிரக சம்சார சாகரத்தில் அவர் மூழ்கி கிடக்கார் அந்த குரு. அவித்யாகிரஸ்த கிரக ஹிருதயக, அவருக்குமே இன்னும் அவித்தியை மாறலே, அஜ்ஞானம் மாறலே, அப்படிப்பட்ட ஹிருதயத்தோடு அவருமே உட்காந்துருக்கார். அவர் என்ன தாரயித்தும் கதம் சமக, அந்த குரு என்னை எப்படி தாண்டி வைப்பார்? ஸோ அவரும் என்னை தாண்டி வைக்க முடியாது. बृहस्पतिः गुरुः प्राप्तः सः अपि मग्नः गृह अर्णवे अविद्याग्रस्तहृदयः कथं तारयितुं क्षमः. रोगग्रस्तः यथा वैद्यः पररोगचिकित्सकः तथा गुरुः मुमुक्षोः मे गृहस्थः अयं विडम्बना. ஸோ ஒரு ரோககிரஸ்தகன்னா ரோகத்தால் பீடிக்கப்பட்டவன், நோய்வாய்ப்பட்டவன். அப்படி நோயால் இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கே நோய் வந்துடுது, வைத்தியக ஒரு வைத்தியனுக்கே நோய் வந்தாச்சு, பயங்கரமாக ரோகம். அவன் இன்னொரு ரோகியை சிகிச்சை பண்ண முடியுமா? பரரோக சிகிச்சைக்காக நான் உன்னை கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்தானா அவனால் எவ்வளோ தூரம் அந்த ரோகியை சரி பண்ண முடியும்? அது மாதிரி முமுக்ஷோஹோ மே, நான் மோட்சம் அடையணும், அப்படி முமுக்ஷுவாக இருக்கணும், மோட்ச ஆசை விரும்பியாக ஒரு சன்னியாசியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடியவன். ஆனால் கிரகஸ்தக அயம் குருகு, இந்த குரு எப்படி இருக்கார், பிரகஸ்பதி எப்படி இருக்காருன்னு சொன்னால் கிரகஸ்தாசிரமத்தில் உட்காண்டிருக்கார். ததா விடம்பனா, இது ரொம்ப வேடிக்கையாகவே இருக்குது. ஒரு வைத்தியன், நோய்வாய்ப்பட்ட வைத்தியன் நோய்வாய்ப்பட்டவனை எப்படி சிகிச்சை பண்ண முடியாது, இல்லை பண்ணினாலும் அது சரியாகாது. அது மாதிரி எனக்கு ஒரு குரு கிடச்சிருக்கார், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க குரு கிடச்சிருக்காரு, ரொம்ப விடம்பனா, இது ஒரு கேலி கூத்தா இருக்கேன்ற. रोगग्रस्तः यथा वैद्यः पररोगचिकित्सकः तथा गुरुः मुमुक्षोः मे गृहस्थः अयं विडम्बना. कृत्वा प्रणामं गुरवे त्वत्समीपम् उपागतः त्राहि मां तत्त्वबोधेन பீதம் சம்சார சர்ப்பதः. சரி, ஏதோ குரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாச்சு, நீங்கள் குருகுலத்துக்கு அனுப்பினா நான் போனேன், ஏதோ கொஞ்சம் கத்துண்டாச்சு, வந்தாச்சு, விடுங்கோன்றார். இப்போ குரவே பிரணாமம் கிருத்துவா, அவர் நல்லா நமஸ்காரம் பண்ணி சமாவர்த்தனம் முடிஞ்சுது அப்பான்னு வந்துட்டேன் நான் இங்கே. ஸோ சொத் சமீபம் பார்க்கறதுக்கா உங்கள் கூட வந்துட்டேப்பா, இங்கே நீங்கள் சன்னியாசி ஆசிரமத்தில் சௌக்கியமாக தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், உங்ககிட்ட வந்தாச்சு நான். திராகிமாம், நீங்களே என்னை காப்பாற்றணும் இப்போது. ஸோ திராகிமாம், என்னை காப்பாற்றுங்கள். தத்துவபோதேன, என்ன தத்துவ அறிவை கொடுக்கணும், உண்மையான பிரம்ம அறிவு, ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா, அதை நீங்கள் கொடுக்கணும். பீதம் சம்சார பர்வத சர்ப்பத்தக, நான் சம்சார சர்ப்பம், கால சர்ப்பம், சம்சார சர்ப்பம் இது கால சர்ப்பம் போல் நம்ம காலையே கட்டின்னு இருக்குது. அப்படிப்பட்ட சம்சார சர்ப்பத்தில் பயந்துன்னு இருக்கேன். ஏன்னா பிரகஸ்பதி அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அவரே கிரகஸ்தாசிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர், அவர் எப்படி எவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுத்துருப்பார்? அந்த தர்மங்கள்லாம் நீங்கள் தானே என்ன காப்பாற்றணும்னு கேட்குறாருங்க. कृत्वा प्रणामं कुरवे तत्समीपम् उपागतः त्राहि मां तत्त्वबोधेन वीतं संसारसर्पतः. संसारे अस्मिन् महाघोरे भ्रमणं नभचक्रवत् न च विश्रमणं क्वापि सूर्यस्य इव दिवानिशि.
அஸ்மின் கோரே சம்சாரே, பயங்கரமான கோரமான சம்சாரம், சாதாரண கிடையாது, தாண்டது கஷ்டம். பிரமணம்னு என்னது, அப்படி சுழன்று இருக்கக்கூடிய. ஸோ சூரியஸ்ய இவ நவச்சக்கரவத்து, சூரியன் எப்படி பண்ணால் ஆகாசத்தில் சுழண்டுட்டே இருக்கான், டெய்லி வரான், அப்படியே ஆகாசத்தில் சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய. சூரியஸ்ய இவ திவானிஷி, டே அண்ட் நைட்டு. ஏன்னா அவனுக்கு இந்த விடுதலையே கிடையாது. நமக்கு இங்கே நைட்டுனா கூட அமெரிக்காவில் போய் டே டைமாக இருக்குது, அங்கே சூரியன் சுற்றின்னு இருக்கேன். ஸோ இப்படி சூரியனுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் நம்மளும் இந்த சம்சார கோர சாகரத்தில் சூரியன் மாதிரி சுற்றின்னு இருக்கோம். நாச்சா விஸ்ரமணம் குவாபி, இங்கே ரெஸ்ட்டே கிடையாது. இந்த சம்சாரத்தில் ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. தபசாசிரமத்தில் அப்படி ஆனந்தம், ஆத்மா ராமரா ஆனந்தமாக இருக்கலாமேங்கிறார். संसारे अस्मिन् महाघोरे भ्रमणं नवचक्रवत् न च विश्रमणं क्वापि सूर्यस्य इव दिवानिशि किं सुखं तात संसारे निजतत्त्वविचारणात् मूढानां सुखबुद्धिः तु विक्षु कीटसुखं यथा. ஸோ கிம் சுகம் தாத்தா, என்ன சுகம் சம்சாரே, சம்சாரத்தில் என்ன சுகம் இருக்குப்பா. நிஜ தத்துவ விசாரணாத், அதாவது தன்னுடைய தத்துவ ஆலோசனை பண்ணணும். நான் யார், நான் எதுக்கு வந்தேன், இந்த பூமியில் என்ன எதுக்கு படைச்சிருக்கா அப்படின்னு நிஜ தத்துவம், நான் பிறந்த காரணத்தை அப்படி ஆராய்ந்து அறிய வேண்டும் இல்லையா, அதை விசாரணை பண்ணுறதை விட இந்த சம்சாரத்தில் ஈடுபடுறதுல என்னப்பா சுகம் இருக்குது. மூடானாம் சுகபுத்திகி தூ, மூடர்கள் மோகத்தில் இருக்கப்படுவா, என்ன நினைப்பா, ஏதோ இந்த உலகத்தில் சுகம் இருக்குது அப்படின்னு நினச்சி ஏமாந்து போகிறாவாலாம். ஸோ அவளுடைய சுகபுத்தி அது எப்படிப்பட்ட சுகம்னு சொன்னால், விட்சு கீட சுகமே தான். மலத்தில் ஓய்ந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த கிருமிகள் மலத்தையே சாப்பிட்டுட்டு அதுலேயே ஓய்ந்துட்டு இருக்கிற கிருமி, அது என்ன பண்ணும், அது நினச்சிக்கோ, அது ஆனந்தமாக இருக்குது. அதை மாதிரி உள்ள ஆனந்தம் இல்லையாப்பா இது இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆனந்தங்கிற. सुखं तात संसारे निजतत्त्व विचारणात् मूढानां सुखबुद्धिः तु वित्सु कीटसुखं यथा. आदित्य वेदशास्त्राणि संसारे रागिनश्चये तेभ्यः परो न मूर्खो अस्ति स धर्माः अश्व सूकरैः. करेक्ट. ஸோ சம்சாரே ராகினஷ்டயே, ராகின ரொம்ப விருப்பத்தோடு இருக்கக்கூடியவன். ஸோ ராகின்னு சொன்னால் ரஜோகுணம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கும் ராகின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த சம்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு அது எப்போவுமே விருப்பம் ஆசையெல்லாம் வருது இல்லையா, காமக்ரோதமெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட சம்சாரத்தில் ஆசைப்படக்கூடியவர்கள் வேதசாஸ்திராணி அதீத்யா, வேதங்களெல்லாம் படித்ததுக்கப்புறம், அதீத்யா அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் அஸ்வசூக்கரைகி சதர்மாக, அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் கூட, வேதசாஸ்திரம்லாம் படித்ததுக்கப்புறம் கூட அந்த எந்த நாய் தர்மம், அஸ்வ குதிரையோட தர்மம், சூக்கர பன்றி, இந்த மாதிரி பசுக்கள் மிருகங்களோடு சதர்மாக அதுக்கு ஈக்குவலான ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது. என்ன தர்மம், சாப்பிடணும், தூங்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும், இதுதான் அதுகளுக்கு தெரியும். அந்த வேதம் படித்தவனும் திருப்பி இதே மாதிரி உள்ள தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு பசுக்கள் ஆட்டமாக அவன் இருந்தால், அதை விட தேபியக பரகன மூர்க்ககஸ்தி, அவனவனும் ஒரு முட்டாள் உண்டான்னு கேட்குறேன். தேபியக பரக, அந்த மாதிரி வேதம் படிச்சுட்டு கிரகஸ்தாசிரமத்தில் போய் பசுக்கள் மாதிரி ஜீவிக்கிற ஒருத்தனுக்கு அவனை விட மூர்க்கன் எவனுமே கிடையாது. अधीत्य वेदशास्त्राणि संसारे रागिणश्चये तेभ्यः परः न मूर्खो अस्ति स धर्माः अश्वसूकरैः. मानुष्यं दुर्लभं प्राप्य वेदशास्त्राणि अधीत्य च पद्यते यदि संसारे को विमुच्येत मानवः. துர்லபம் மனுஷியம் பிராப்பிய, துர்லபமான கிடைக்கவே அரிதான ஒரு மனுஷ ஜென்மத்தை அடைஞ்சு வேதசாஸ்திரானி அதீத், அதுக்கப்புறம் வேதத்தெல்லாம் நல்லா படித்து பத்தியதேதி சம்சாரம், அதுக்கப்புறம் போய் சம்சார தர்மத்தில் போய் விழுந்தாள் என்றால், பத்தியத்தை அந்த தலைக்குள்ள அந்த கட்டுக்குள்ளே போய் மாட்டின்றாள் என்றால் யார் காப்பாற்ற முடியும்? விமுச்சியத்த மாணவக, யார் தான் அவனை காப்பாற்ற முடியும்? அவனுக்கு விடுதலையே கிடையாமல் ஆயிடும். मानुष्यं दुर्लभं प्राप्य वेदशास्त्राणि अधीत्य च मध्यते यदि संसारे को विमुच्येत मानवः. न अतः परतरं लोके क्वचित् आश्चर्यम् अद्भुतं पुत्रदार गृह आसक्तः पण्डितः परिगीयते.
ஸோ ந அத்தப்பரம் லோகே, இதுக்கு மேலே ஒன்று கிடையாதுப்பா. கொச்சித் ஆச்சரியம் அத்புதம். இந்த மாதிரி ஈடுபடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்கிற. இவ்வளோலாம் வேதமெல்லாம் படிச்சுட்டு கிரகசாஸ்திரமத்தில் போய் இந்த மாதிரி பசு ஜீவனை வாழறாளே, இவாளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக அற்புதமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. பண்டிதக பரிகி அதை புத்திரதார கிரக ஆசக்தக. ஸோ குழந்தை குட்டி அந்த தார பெண்டாட்டி கிரக வீடு அப்படிங்கிறதுல ஈடுபாடு கொண்டு ஆசக்தின்னு ஈடுபாடு கொண்டு அதில் போய் இருக்காளே, இதை வந்து பண்டிதக பரிகியதே, பண்டிதர்கள் எல்லாம் பரிகானம் பண்ணுறதுன்னு என்னது, இதை மாதிரி கேலியாக பாடுறாவா. இதை விட ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. பண்டிதர்களே ஒரு கேலியாக அதை பாடுறா. न अतः परतरं लोके क्वचित् आश्चर्यम् अद्भुतं पुत्रधार गृह आसक्तः पण्डितः परिगीयते न बाध्यते यः संसारे नरो माया गुणैः त्रिभिः स विद्वान् स च मेधावी शास्त्रपारं गतो हि सः. நரகன மனிதன் மாயா குணைகி திரிபிகி, 3 குணங்கள்னால தானே எல்லாம் மாயை. அதுதானே மாயையில் மூழ்கி நம்மளை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட வைக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட மாயையோட குணங்களால் 3 குணங்களினால மனிதன் எந்த மனிதன் சம்சாரே ந பாத்தியத்தே, சம்சாரத்தில் ஏவன் மாட்டிக்கலையோ ச வித்வான், அவன் தான் அறிவாளி, அவன் தான் புத்திசாலி. எந்த சம்சாரத்தில் மாட்டிக்காமல் இருக்கானே அவன் தான் புத்திசாலி, அவன் தான் மேதாவி. மேதாவின்னு மேதஸ் உடையவன், நல்ல புத்தி உடையவன் அவனே தான். சாஸ்திரபாரம் கதோகிச, அவன் தான் சாஸ்திரத்தோட அடுத்த கரையை பார்த்தவன் ஆகிறான் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரம் எல்லாம் முழுசும் அறிஞ்சு ஒழுங்காக அதை கற்றுண்டு. ஏன்னா வேதம் வந்து முதல்ல கர்மத்தை பண்ணு சொல்லி கர்மகாண்டத்தை சொன்னால் கூட கடைசியில் உபனிஷத்தோட பார்ட்டில் என்ன சொல்கிறது, பிரம்மத்தை பிடிச்சிக்கோ கர்மத்தை தொலை, அப்படி தான் வேதம் சொல்கிறது. ஸோ அந்த ஒரு எண்டை அடைஞ்சவன் அவன் தான். न बाध्यते यः संसारे नरो माया गुणैः त्रिभिः स विद्वान् च स मेधावी शास्त्रभारं गतो हि सः. पारम् ओके मैडम. किमृता अध्ययने अत्र दृढबन्धकरेण च पठितव्यं तथा एव आशु मोचयेत् भवबन्धनात्. अध्ययनेन अत्र அத்தியனம்னா நம்ம வேத படிப்பு இல்லையா. ஸோ விருதா அத்தியனம் என்னதுக்கு வேஸ்ட்டாக போய் வேத படிப்பெல்லாம் படிக்கணும் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் போகிறதுக்கு. கிம் விருதா விருத்தான வேஸ்ட்டாக அந்த அத்தியனம் நம்ம வேத படிப்பெல்லாம் படிச்சுட்டு அத்த திருடபந்த கரையின, அது திருட பந்தத்துக்கு போய் ஆட்படுத்தி வைக்கும் இந்த வேதம் நம்மளை கொண்டு பந்தத்தில் கொண்டு தள்ள போகிறது, சம்சாரத்தில் தள்ள போகிறதுன்னா அதை படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. கிம் படித்தவியம், அதை ஏன் படிக்கணும். ததேவ ஆஷு மோச்சயேத் பவபந்தனாத். ஸோ அதுதான். ஆனால் வேத படிப்பை படிக்க வேண்டும். எதுக்கு படிக்கணும்னா அந்த வேதம் தான் நம்மளை மோச்சயேத்துன்னு நம்மளை இந்த சம்சாரத்துலேருந்து விடுதலை பண்ணக்கூடியதும் அதுதான். அது முதல்ல கர்மகாண்டத்தை சொன்னாலும் அது ஒழுங்காக படிக்கிறவன் பின்னாடி உள்ள உபநிஷத்தில் என்ன சொல்கிறதுன்னு படிப்பேன். அதனால ததேவ அந்த வேதம் தான் ஆஷு உடனடியாக மோச்சயேத் பவபந்தனாத், இந்த பவங்கிற இந்த சம்சாரங்கிற தலையிலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதும் அதுவே தான். किमृत अध्ययनेन अत्र दृढबन्धकरेण च पठितव्यं तथा एव आशु मोचयेत् भवबन्धनात्. ததேவ இந்த இடத்துல ததா ஏவ பிரிக்காமல் இருக்கிறது பெட்டர். தத்து ஏவன்னு படிக்கணும். அப்படி படித்தா கூட தத் ஏவன்னு அர்த்தம், அதையே அப்படிங்கிற அர்த்தம். பெஸ்ட் ததேவ தான் படிக்கணும். गृह्णाति पुरुषं यस्मात् गृहं तेन प्रकीर्तितं क्व सुखं बन्धन आगारे तेन पीतः अस्मि अहं पितः. பிதகனா அப்பா கூப்பிடுறது, அது வந்து சம்போதனம். இப்போ பிதக அப்பா. கிரகம் கிருண்ணாதி புருஷம், கிரகம்னு பேரே என்னது பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ வீடுனாலே நம்மளை பிடிச்சுன்னு விடுவது. ஸோ கிரகஸ்தாசிரமத்தில் நான் போகவே மாட்டேன். ஸோ கிரகம் வந்து கிருண்ணாதி புருஷனை அப்படி வீட்டில் அடிமையாக வச்சுப்படுறது. அது தேன பிரகீர்த்தம், அதனால தான் அதுக்கு வீடுன்னு பேர். பிடிச்சிக்கிறதுனால தான் அதுக்கு பிடிக்கிறதுங்கிற அர்த்தத்தில் கிரகம்னு அர்த்தம் அதுக்கு பிரகீர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தன ஆகாரே, ஒரு ஜெயிலு பந்தனம், நம்மளை பிடிச்சி கட்டி போடுற அப்படிப்பட்ட ஒரு இடம் அது வீடு. குவா சுகம், அதில் என்ன சுகம். தேன பீத்தோகா அஸ்மி அகம், அதில் நம்ம ரொம்ப பயந்துருக்கேன்ப்பா அப்படிங்கிற. गृह्णाति पुरुषं यस्मात् गृहं तेन प्रकीर्तितं क्व सुखं बन्धन आगारे तेन पीतः अस्मि अहं पितः.
ये अबुधाः मन्दमतयः विधिना मुषिताश्च ये ते प्राप्य मानुषं जन्म पुनः बन्धं विशन्ति उत அபுதாகா அறிவில்லாதவர்கள். ஸோ அறிவில்லாதவர்கள் மந்த புத்தி உடையவர்கள் எவர்கள் விதினா முஷிதாஷ்டயே விதினது அவளுடைய தள்ளெடுத்து அதனால அவளுக்கு வந்து அந்த அஜ்ஞானம் வந்துடுது. மோசத்தை அடைந்தவர்கள் முஷிதாகனது அவர்களை மோசம் பண்ணிடுத்து அந்த அவளுடைய விதி அவளுடைய தலைவிதி. தே பிராபிய மானுஷம் ஜென்ம. ஸோ அப்படி அவள் வந்து மனித ஜென்மத்தை அடைந்து புனக பந்தம் விஷந்தி அவளோட தள்ளெடுத்து அப்படி இருந்தால் தான் அவள் வந்து திருப்பியும் அந்த மனித ஜென்மம் அடைந்து கூட பந்தம் விஷதி அந்த பந்தமாகப்பட்ட அந்த வீட்டு கிரகஸ்தாசிரமத்தைகள் அவர்கள் நுழைவார்கள். புனகன மீண்டும் நுழைவார்கள். ஸோ அவளோட தலையில் எடுத்து தான் காரணம். இந்த மாதிரி அவளுடைய விதி அவளை துரத்தினா அவள் தான் நுழைவான். நான் ஏன் நுழையணும்னு கேட்குறாருங்க. ते प्राप्य मानुषं जन्म पुनर्बन्धं विशन्ति उत व्यास उवाच न गृहं बन्धन आगारं बन्धनेन च कारणं मनसा यो विनिर्मुक्तः गृहस्थः अपि विमुच्यते. ஸோ வியாசர் அவர்கள் இப்போ உபதேசம் பண்ணுறார். ந கிரகம் பந்தன ஆகாரம். நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, வீடுங்கிறது ஒன்று அப்படி கட்டி போடுறது அப்படின்னு நினச்சிக்காதேனே. அது பந்தன ஆகாரம் கிடையாது. ஆகாரம்னா இருப்பிடம். உன்னுடைய தலைக்கு உன்னுடைய கட்டுக்கு ஒரு ஏற்பட்ட இடம் நீ நினச்சிக்காதே. பந்தனேச்ச ந காரணம். அதில் இருந்துண்டுமே ஞானியாக இருக்கலாங்கிறா இருப்போம். அதாவது அது உன்னோட தலைக்கு அது காரணமாகாது. நீ வீட்டில் இருக்கிறதுனாலேயே நீ வந்து கட்டுப்பட்டுடாய் அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. நீ அதுக்கு காரணம் அது கிடையாது. மனசாயக வினிர்முக்தக. மனசு அதிலிருந்து விடுபட்டு வச்சுக்கோ. ஏன்னா மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ மனதினால் எவன் அதிலிருந்து வெளிவந்து விட்டானோ அந்த கிரகஸ்தாசிரமத்தை அப்படியே நான் பண்ணுறேன் அப்படி எவன் நினைக்கலையோ கிரகஸ்தக அப்பி விமுச்சியதே. அவன் வீட்டில் இருந்து கொண்டு கூட அவன் விடுதலை ஆனவன் தான். அவன் கட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்ல முடியாது சொல்கிறான். न गृहं बन्धन आगारं बन्धनेन च कारणं मनसा यः विनिर्मुक्तः गृहस्थः अपि विमुच्यते. न्याय आगतधनः कुर्वन् वेदोक्तं विधिवत्क्रमात् गृहस्थः अपि विमुच्येत श्राद्धकृत् सत्यवाक् शुचिः. न्याय आगतधनः ஒயிட் மணி பிளாக் மணி இல்லாமல். ஸோ நியாயமாக சம்பாதித்த பணத்தை கொண்டு வேதோக்தம் விதிவத்து குர்வன். அதாவது வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கோ அதை வேதத்தில் சொன்னபடி அதை விதிப்படியாக அந்த ரூல் அது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ அந்த ரூல் படி அதை அவன் செய்து கொண்டு காரியங்களை எல்லாம் அந்த கிரகஸ்தாசிரமத்தை இருந்து கொண்டு செய்து கொண்டு கிரகஸ்தக விமுச்சியேத அவனும் நல்லா விடுதலை அடைவான்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. கிரகஸ்தாசிரமத்திலும் அந்த வேத விதிப்படி நடந்து கொண்டு அவன் விடுதலை அடைவான். ஸ்ராத்த கிருத்திரன்னு ஸ்ரத்தையோடு செய்யணும். எது பண்ணினாலும் அதில் 100% அப்ளை பண்ணி செய்யணும். அந்த வேத காரியமோ வீட்டு காரியம்னா கூட அதை ஸ்ரத்தையோடு செய்யணும். அப்புறம் சத்தியவாக்கு சத்தியத்தை தான் பேசணும். சுச்சிஹி உள்ளும் புறமும் மனசுலேயும் சுத்தமாக இருக்கணும். பிறத்தியார் நாசமாக பண்ண நினைக்கவே கூடாது. அப்படி மனசுலேயும் சுத்தமாக இருக்கணும். உடம்புலேயும் சுத்தத்தோடு இருக்கக்கூடியவன் அவனும் வீட்டில் இருந்து கொண்டே அவன் மோட்சத்தை அடையிறதுக்கு அவனுக்கும் வழி உண்டு. அது பந்தனம் கிடையாது. न्याय आगतधनः कुर्वन् वेदोक्तं विधिवत्क्रमात् गृहस्थो अपि विमुच्येत श्राद्धकृत् सत्यवाक् शुचिः. ब्रह्मचारी यतिश्चैव படிக்கலாமா? यतिश्च एव. ओके. ब्रह्मचारी यतिश्च एव वानप्रस्थः व्रतस्थितः गृहस्थं समुपासन्ते मध्याह्न अतिक्रमे सदा. ஸோ பிரம்மச்சாரிங்கிற ஒரு ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம். யதி என முனிவர் யதிஷ்ச வானப்பிரஸ்தக. அதாவது யதிங்கிறது இங்கே வந்து சன்னியாச ஆசிரமத்தை குறிக்கிறது. யதி முனிவர் அந்த இதில் வானப்பிரஸ்த ஆசிரமத்தை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போன சன்னியாசி இல்லை வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவன். விரதஸ்திதக இந்த 3 ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விரதத்தை அனுசரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து கிரகஸ்தம் சமுபாசந்தே. அவர்களுக்கு கிரகஸ்தாசிரமி தான் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன்.
ஒரு பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா கிரகஸ்தனை வந்து கேட்டானா பிச்சாந்தேகி பவதி பிச்சாந்தேகின்னு கேட்பான். யார்கிட்ட போய் கேட்பான்? கிரகஸ்தாசிரமத்துக்கு தான் வந்து கேட்பான். அவர்களை தான் உபாசிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே. ஒரு முனிவருக்கு சாப்பாடு போடுறேன்னா இப்போ எத்தியை கூப்பிட்டு அவளுக்கு பாத பிரசாரணம் பண்ணி அவளுக்கு சாப்பாடு போடுறோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கனால தான் முடியும். அது ஒரு சிறந்த ஆசிரமம். 3 ஆசிரமத்தாரையும் கவனிக்கக்கூடியது, உபாசிக்கக்கூடிய ஆசிரமம் அது. மத்தியான்க அதிக்கிரமே சதா, அதான் மத்தியான வேளையில். ஏன்னா இவாளெல்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடணும். இந்த மற்ற ஆசிரமத்துக்காரால் எல்லாமே சும்மா சாப்பாடுன்னு 3 வேளையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் மத்தியான அதிக்கிரமேன்னு என்னது, மத்தியான வேளையில் அந்த நேரத்தில் அவளுக்கு உள்ள அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி ஆல்வேஸ் கிரகஸ்தம் சம் உபாசந்தே, கிரகஸ்தாசிரமிகளைத்தான் அடைக்கலம் வருவார்கள். ब्रह्मचारी गतिश्च एव वानप्रस्थः प्रतस्थितः गृहस्थं समुपासन्ते मध्याह्नः अतिक्रमे सदा வாசிக்கப்பா. श्रद्धया च अन्नदानेन वाचा सूनृतया तथा उपकुर्वन्ति धर्मस्थाः गृहाश्रमनिवासिनः. ஸோ ஸ்ரத்தையோடு கூட அன்னதானம் பண்ணிக்கொண்டு அந்த கிரகசாஸ்திரத்தை இருந்துட்டு அன்னதானம் பண்ணணும். வாச்சா சூன்றுதையா, நல்ல வாக்கு பேசணும், இனிமையாக பேசணும், யாரையும் கடிஞ்சிக்காமல் அப்படி இருக்கணும். கிரகசாஸ்திரமத்தில் ஸ்ரத்தையோடு இருக்கணும். உபகர்வந்தி தர்மஸ்தாக, அப்படி தர்மத்தோடு கூட யாரும் அந்த உபகுர்வந்தின்னு அந்த கிரகஸ்தாசிரமத்தில் யார் கடைப்பிடிக்கிறார்களோ கிரகாசிரம நிவாசினக, ஸோ அவர்கள் கிரகஸ்தாசிரமத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. श्रद्धया च अन्नदानेन वाचा सूनृतया तथा उपकुर्वन्ति धर्मस्थाः गृहाश्रमनिवासिनः. गृहाश्रमात् परो धर्मः न दृष्टः न च वैश्रुतः वसिष्ठादिभिः आचार्यैः ज्ञानिभिः समुपाश्रितः. ஸோ இதை விட பெரிய தர்மமே கிடையாதுன்றார். கிரகஸ்தாசிரமத்தை விட பெரிய தர்மம் பரக, இதுக்கு மேலான ஒரு தர்மம் நதிருஷ்டகா, பார்க்கவே இல்லைப்பா. அப்போ ஏற்பட்டது கிரகஸ்தாசிரம். நான் வைஷ்ணுதக கேட்டதும் இல்லை. அப்படி ஒரு கிரகசாஸ்திரமம் உயர்ந்தது அது. வசிஷ்டாதிபிகி ஆச்சாரியகி, வசிஷ்டர் முதலியவர்கள் கூட அதை கடைப்பிடிச்சிருக்கா. அது உயர்வா இல்லைன்னா அவள்லாம் ஏன் கடைப்பிடிக்க போகிறா? ஏன்னா வசிஷ்டருக்கு 100 குழந்தைகள்லாம் இருந்துன்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அவர் வந்து அந்த கிரகசாஸ்திரமத்தில் இருந்திருக்கா. பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் கூட, ஞானிகள் எல்லாம் கூட அதில் கடைப்பிடிச்சிருக்கா. சமுபாஷிதகா, அதை ஆசிரியமாக கொண்டு நிறைய முனிவர்கள் எல்லாம் இருந்திருக்கா. தப்பே கிடையாதுங்கிற. ग्रहाश्रमात् परो धर्मो न दृष्टो न च वैश्रुतः वसिष्ठादिभिः आचार्यैः ज्ञानिभिः समुपाश्रितः. किम् असाध्यं महाभाग वेदोक्तानि च कुर्वतः स्वर्गं मोक्षं च सज्जन्म यद्यद्वाञ्छति तद्भवेत्. ஸோ மகாபாக சுகரை கூப்பிட்றார். மகாபாகியமுடைய சுகா வேத உக்தானிச்ச குருவதாக, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் அழகாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதை செய்து கொண்டு அவர்களுக்கு கிம் அசாத்தியம், அவளுக்கு எது தான் கிடைக்காது? மோட்சம் கிடைக்கும்னு நினச்சா அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். அவளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸ்வர்க்கம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், சத்து ஜென்ம எத்து, சரி நல்லபடியாக ஒரு நல்ல மேல் பிறவி கிடைக்கணும், அதுவும் கிடைக்கும். எத் வாஞ்சந்தி. ஸோ எதை அடையணும்னு அவள் ஆசைப்படுறாளோ கிரகசாஸ்திரமத்தில் இருந்து கொண்டு வேதத்தை சொல்கிறதெல்லாம் செய்துண்டு அவர்கள் எதை விரும்புகிறார்களோ தத் பவேத், அதுவே கிடைக்கும், அதுவே நடக்கும். किम् असाध्यं महाभाग वेदोक्तानि च कुर्वतः स्वर्गं मोक्षं च सज्जन्म यद्यद्वाञ्छति तद्भवेत्. आश्रमात् आश्रमं गच्छेत् इति धर्मविदः विदुः तस्मात् अग्निं सम्पादाय कुरु कर्माणि अतन्द्रितः. ஆசிரமாத் ஆசிரமம், நீ நேராக எடுத்த உடனே நேரம் சன்னியாசிக்கு போகிறேன்னு சொல்லாதப்பா. வரிசையாக ஒரு ஸ்டெப்பாக போனோம். பிரம்மச்சாரிக்கு அடுத்தது கிரகஸ்தாசிரமம் இருக்குது. ஸோ ஆசிரமாத் ஆசிரமம், ஒரு ஆசிரமத்துலேருந்து அடுத்த ஆசிரமம் அப்படி போகணும். கச்சேத், அப்படி போகணும் என்று தர்ம விதகா விதுகு, தர்மம் அறிந்தவர்கள் அதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஒரு ஆசிரமத்தை தாண்டி ஜம்ப் பண்ணிலாம் போக வேண்டாம், நீ இதுலேயே போ. தஸ்மாத் அக்னிம் சமாதாய, அக்னி காரியமெல்லாம் எங்கே இருக்குது? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்குது. யஜனம் யாஜனம் எல்லாம் சொல்லியிருக்கு கிரகஸ்தாசிரமங்களுக்கு. ஆகவே அக்னிம் சம் ஆதாய, கிரகசாஸ்திரமத்தில் ஆவகனிய அக்னி இருக்குது, கார்கபத்திய அக்னி இருக்குது, அப்புறம் தட்சிண அக்னி, அப்படி 3 அக்னிகள் இருக்குது. அந்த அக்னியெல்லாம் எடுத்துக்கொள்ளும், அந்த கிரகசாஸ்திரத்தை பூந்துக்கும். குரு கர்மாணி அதந்திரிதக, சோம்பல் இன்றி, தந்திரிதக, சோம்பல் இல்லாமல் அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணின்றுன்னு சொல்கிறேன்.
आश्रमात् आश्रमं गच्छेत् इति धर्मविदः विदुः तस्मात् अग्निं समाधाय गुरुकर्माणि अतन्त्रितः குரு கர்மாணி कुरु कर्माणि अतन्त्रितः देवान् पितॄन् मनुष्यांश्च सन्तर्प्य विधिवत्सुता पुत्रम् उत्पाद्य धर्मज्ञ संयोज्य च गृहाश्रमे ஸோ என்ன பண்ணோம் விதிவத்து விதிப்படி சாஸ்திரம் என்ன சொல்கிறக்கோ அதுபடி சுத ஹே சுகா சுதரே குழந்தையே தேவான் தேவர்களுக்கு யாகம் பண்ணணும் பித்ருக்களுக்கு வேண்டியதை செய்யணும் மனுஷர்களுக்கு பூதகணக்கு கூட உள்ள வாழ்க்கையில் சகபாடிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் இந்த தன்னை விட கீழான அனிமல்ஸ்க்கெல்லாம் சோறு போடணும் இப்படி ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது அதெல்லாம் அடைக்கணும் ஸோ அதனால் அவர்களை சந்தர்ப்பிய திருப்திப்படுத்தி அவர்களெல்லாம் திருப்தி பண்ணுறது கிரகஸ்தாசிரமத்தில் அதெல்லாம் திருப்தி பண்ணினதுக்கப்புறம் புத்திரம் உற்பத்தியா உனக்கு ஒரு குழந்தைய பெற்றுட்டு ஏன்னா அந்த கடனை அடைக்கணும் ஏன்னா புத்திரனை உற்பத்தனம் பண்ணலைன்னா உனக்கு மோட்சம் கிடைக்காது நீ ஒரு புத்துங்கிற நரகத்துக்கு போகணும்னு எல்லாம் சொல்லியிருக்கு அதனால உனக்கு குழந்தையும் பெற்றுட்டானா அவன் மூலமாக உனக்கு நரகத்துக்கு போக வேண்டாம் அந்த கடனை அடையும் ஸோ அந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ஸோ அதனால் குழந்தையெல்லாம் பெற்று தர்மம் அறிந்தவனே சம்யோஜ்ய ச கிரகாசிரமே அது எங்கே நடக்கும் கிரகாசிரமத்தில் நீ உன்னை இணைத்து கொண்டால்தான் இதெல்லாம் நடக்கும் அதை பண்ணு देवान् पितॄन् मनुष्यांश्च सन्तर्प्य विधिवत्सुत पुत्रम् उत्पाद्य धर्मज्ञ संयोज्य च गृहाश्रमे त्यक्त्वा गृहं वनं गत्वा कर्तासि व्रतम् उत्तमं वानप्रस्थाश्रमं कृत्वा सन्न्यासं च ततः परम् தெக்துவா கிரகம் அதுக்கப்புறம் கிரகசாசிரமத்தை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ போகலாம் வானப்பிரசாசத்துக்கு போகணும் தெக்துவா கிரகம் வீட்டை விட்டு விட்டு வனங்கத்வான்னு வனத்துக்கு போனோன்னா வானப்பிரசாசிரம் அடுத்த ஆசிரமம் போயிட்டு கர்த்தா அசி விரதம் உத்தமம் அந்த வானப்பிரசாசிரமத்துக்குள்ள விரதங்களையெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும் அங்கே போயிட்டு நீ வந்து அடுப்பெல்லாம் மூட்டிலாம் சமைச்சிட்டு இருக்கக்கூடாது பழங்கிழங்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கணும் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும் எதிர்ச்சியாக எது கிடைக்கிறதோ அந்த மாதிரி சில ரூல்ஸு வேதம் சொல்லியிருக்கு வானப்பிரசாசிரம் இருக்குது சில ரூல்ஸ் இருக்குது ஆனால் அங்கேயும் இவனுக்கு வந்து டெய்லி இந்த சந்தியாவந்தனம் அந்த காரியம்லாம் உண்டு அதெல்லாம் விடப்படாது வானப்பிரசா ஒன்லி சன்னியாசிக்கு தான் இந்த சந்தியாவந்தனம் முதலிய காரியங்கள்லாம் கிடையாது அதனால் அந்த காரியங்கள் எல்லாம் நீ பண்ணிக்கொண்டு உத்தமம் அதை கர்த்தா அசி அதை செய்பவனாக இருந்து கொண்டு வானப்பிரசாசிரமம் கிருத்வா ஸோ அந்த ஆசிரமத்தை செய்து கொண்டு சந்நியாசம் ததப்பரம் அதுக்கப்புறம் நீ சன்னியாச ஆசிரமத்தில் பூந்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக போய் ஜம்ப் பண்ணாதேங்கிற त्यक्त्वा गृहं वनं गत्वा कर्ता असि व्रतमुत्तमं वानप्रस्थाश्रमं कृत्वा सन्न्यासं च ततः परम् इन्द्रियाणि महाभाग मादकानि सुनिश्चितम् आधारस्य दुरन्तानि पञ्च एव मनसा सह ஸோ மகாபாகியமுடையவனே இந்திரியாணி மாதகம்னு மது மயக்கம் அப்படி போதை ஏற்படுத்தும் விஷயங்களை காட்டி உன்னை ஆசையில் ஈடுபடுத்தும் ஸோ இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே ஆசைக்கு அடிமையாகிறது போதை தரக்கூடியது சுநிஷ்டிதம் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணும் ஸோ ஆதாரஸ்ய துரந்தானி அதுவும் பெண்டாட்டி இல்லைன்னு சொன்னால் இந்த இந்திரியங்களுக்கு இன்னுமே ரொம்பவே காம பீரிட்டுன்னு வந்துடும் அதனால ஏன்னா இவரே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கார் அந்த காமன் உள்ளே போகிறோன்னு என்ன மனசு கஷ்டப்பட்டார் அவர் மனசை அடக்க முடியாமல் எடுத்து அவருக்கு அதனால இந்த ஸ்திரீ சுகம் ஆதாரஸ்ய அந்த ஸ்ரீ சுகம் இல்லாதவனுக்குள்ள அந்த இந்திரியங்கள் வந்து பஞ்சஏவ மனசாசக அந்த ஞானேந்திரியங்களோடு அந்த மனசும் சேர்ந்து ரொம்பவே துன்பப்படுத்துமாப்பா அதனால் இந்த கிரகசாஸ்திரமத்தில் புகுந்துட்டு அதுக்கப்புறம் போன்றார் इन्द्रियाणि महाभाग मादकानि सुनिश्चितम् आधारस्य दुरन्तानि पञ्च एव मनसा सह तस्मात् दारान् प्रकुर्वीत तज्जयाय महामते वार्तके तप आतिष्ठेत् इति शास्त्र उदितं वचः ஆகவே தாரான் பிராகுர்வீத்தனை செய்துகொள் நீ மனைவிகளை ஏற்படுத்திக்கொள் உனக்கு மனைவிகளை அடைஞ்சிக்கோ தத் ஜயாய எதை அந்த இந்திரிய ஜெயம் ஆகணும் இந்திரிய ஜெயத்துக்கு இந்திரியம் வந்து டைரெக்டாக கட்டுப்படுத்துறது கஷ்டம் அதனால் கிரகசாஸ்திரம் புகுந்து மனைவியை அடைந்து அதுக்கப்புறம் அந்த இந்திரியங்களை ஜெயித்து மகாமதே மகா புத்திசாலியே வார்த்தகே வயசானதுக்கப்புறம் வார்த்தக்கியம் வரும்போது வயசான போது தப ஆதிஷ்டேத்து அதுக்கப்புறம் தபஸ் பண்ண ஆரம்பி இது சாஸ்திர உதிதம் வச்சக இதுதான் சாஸ்திரமும் சொல்லறது तस्माद्धारान् प्रकुर्वीत तज्जयाय महामते वार्धके तप आतिष्ठेत् इति शास्त्र उदितं वचः विश्वामित्रः महाभाग
तपः कृत्वा अतिदुश्चरं 3 वर्षसहस्राणि निराहारः जितेन्द्रियः. மகாபாகக அங்கே விசர்க்கம் போட்டுங்க. ஏன்னா மகாபாகனா சம்போதனை மாதிரி ஆகிடுது இல்லையா. ஓகே மேம். ஆமாம். விஸ்வாமித்திரர் வந்து ரொம்ப மகாபாகியமுடையவர். அப்போ ஏற்பட்ட விஸ்வாமித்திரர் அவர் தபக கிருத்வா அதிதுஷரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணுறார். ஒரு டேரக்ஷன்லையும் போய் தபஸ் பண்ணுறார். எப்படியோ தபஸுக்கு எடுத்து போயிடும். 3 வருஷ சகசிராணி. ஸோ 3000 வருஷம். 3 வருஷ சகசிராணி. நிராகாரக ஆகாரம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் 3000 வருஷங்கள் அப்படி கோர தபஸெல்லாம் பண்ணி ஜித இந்திரியக இந்திரியங்களெல்லாம் ஜெயித்தவராக இருந்து विश्वामित्रः महाभागः तपः कृत्वा अतिदुश्चरं 3 वर्षसहस्राणि निराहारः चित इन्द्रियः. मोहितश्च महातेज वने मेनकया स्थितः शकुन्तला समुत्पन्ना पुत्री तद्वीर्यजा शुभाम्. அப்படி இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சுட்டு அப்புறம் பார்த்தா அங்கே வந்தா மேனகை. ஸோ வனே மேனகையா ஸ்திதக மேனகையோடு உட்காந்துட்டார். மோகிதஷ்ச அந்த மகா தேஜஸ் பிறந்த முனிவரே விஸ்வாமித்திரரே ஒரு பெண்ணுக்கு அடிமை ஆயிட்டார். மோகத்தில் ஆழ்ந்து விட்டார் மேனகைனால். அவர் கூட உட்காந்துருந்தார். அவர் ஸ்திதக அவளோட ஸ்டே பண்ணிட்டார். சகுந்தலா சமுத்பன்னா அந்த மேனகையோடு சேரும்போது அவளுக்கு ஒரு குழந்தை வேற பிறந்தது. சகுந்தலைன்னு பேர் இல்லையா. அந்த சகுந்தல பட்சிகள்லாம் வளர்த்ததுனால அவளுக்கு சகுந்தலான்னு பேர். ஸோ அவளுக்கு ஒரு குழந்தை வேற பிறந்தது. உத்பன்னா புத்ரி அவளுக்கு குழந்தை பிறந்தது. தத் வீரியஜா சுபா அவருடைய வீரியத்தினால அந்த விஸ்வாமித்திரருடைய வீரியத்துக்கு பிறந்தவள் அந்த சகுந்தலை. मोहितश्च महातेजा वने मेनकया स्थितः शकुन्तला समुत्पन्ना पुत्री तद्वीर्यजा शुभा. दृष्ट्वा दाशसुतं कालीं पिता मम पराशरः कामबाण अर्दितः कन्यां तां जग्राह उडुपे स्थितः. ஸோ சன்னியாசாசிரமம் ஈஸி இல்லைன்னு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரார் வியாசர். எப்படியாவது இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறேன். ஸோ தாஷசுதாம் தாஷான மீனவன் அர்த்தம். தாஷகன் மீனவன். ஸோ மீனவனோட பெண்ணு யார்? அந்த சத்தியவதி. ஸோ தாஷசுதாம் அந்த சத்தியவதியை பார்த்து திருஷ்டுவா காளீம்னு சொன்ன கருப்பாக இருந்திருக்கா. அந்த மீனவ பெண்ணான சத்தியவதியை பார்த்து பிதா மம என்னுடைய அப்பா பராசரர். யார்? வியாசரோட அப்பா பராசரர் இல்லையா. ஸோ பராசரக மம பிதா என்னுடைய அப்பாவான பராசரர் காமபான அர்த்தித்தக அப்பேற்பட்ட ரிஷியவர். அவர் கூட காமபானத்தால் அந்த காமன் மன்மதனுடைய பானத்துக்கு அடிபட்டு கன்யாம் தாம் அந்த கன்னிகையாக இருந்த அந்த சத்தியவதியை ஜக்ராக உடுப்பே ஸ்திதக உடுப்பம் சொன்னால் போட்டுன்னு ஒரு அர்த்தம். ஸோ உடுப்பகன்னு ஸ்மால் போட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த போட்டில் இருக்கும்போது தானே எக்ஸ்பிரஸ் பண்ணினார் நம்ம 2 பேரும் ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம்னு சொன்னார் இல்லையா பராசரர். ஸோ அந்த உடுப்பே ஸ்திதக அந்த போட்டில் போகிறோச்சோ அந்த சத்தியவதியை தன்னுடன் சேர்த்து கொண்டார் என்னுடைய அப்பாவான பராசரர். दृष्ट्वा दाशसुतां कालीं पिता मम पराशरः कामबाण अर्दितः कन्यां तां जग्राह उडुपे स्थितः. ब्रह्माग्नि स्वसुतां दृष्ट्वा पञ्चबाण प्रपीडितः धावमानश्च रुद्रेण मूर्छितश्च निवारितः. பிரம்மாபி ஸ்வசுதாம் சரஸ்வதியை படைச்சார் இல்லையா பிரம்மா. ஸ்வசுதாம் தன் பெண்ணு சரஸ்வதியை படைத்து விட்ட பிரம்மா கூட அவளை பார்த்து பஞ்சபானனாலும் மன்மதன் தான். 5 பூ அம்புகள் கொண்டவன் இல்லையா. 5 பூவை அம்பா வச்சுட்டு இருக்கான் இல்லையா மன்மதன். ஸோ அப்படிப்பட்ட அந்த மன்மதனால் பீடிக்கப்பட்ட அந்த பிரம்மா கூட தாவமானஷ்ட பின்னாடி ஓடுறார். சரஸ்வதியை பார்த்து ஓடினார் இல்லையா. மூர்ச்சித்தகன்னு மோகத்தில் அப்படி மூர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு மோகம். அந்த மோகத்தில் ஓடின போது ருத்ரேன நிவாரித்தக ருத்ரன் நடுவில் வந்து அவரை தடுத்து ஆட்கொண்டார் காப்பாற்றினார் அந்த மாதிரி. ஸோ அப்படி சரஸ்வதியே தான் ஆளணும்னு நினச்ச பிரம்மா கூட அந்த ஆசைக்கு விடுபடலை. ब्रह्मापि स्वसुतां दृष्ट्वा पञ्चबाण प्रपीडितः धावमानश्च रुद्रेण मूर्छितः च निवारितः. तस्मात् त्वम् अपि कल्याण कुरु मे वचनं हितं कुलजां कन्यकां वृत्वा
वेदमार्गं समाश्रय ஆகவே தஸ்மாத் ஆகவே தோமப்பி நீ கூட கல்யாண நல்ல மங்களமானவனே குருவுமே வச்சன் நான் சொல்கிற வார்த்தையை கேளுப்பா ஹிதம் வாச்சம் நான் உனக்கு நன்மை சொல்கிற வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன் அதை கேளு குலஜம் கன்னியகம் குலஜாம் நல்ல குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை அடைந்து விருத்துவான மேரி பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வேத மார்க்கம் சமாஸ்ரய வேதத்தை சொல்லப்படுற இல்லையா. ஸோ வேதத்தில் உள்ள காரியத்தை செய்யறதுக்கு மனைவி கூட இருந்தால் தான் அதுக்கு ஒரு பலன். அதனால அதுக்காக வேண்டியாவது நீ மனைவியை அடையணும். வேத மார்க்கத்தில் சொல்லியிருக்கிற அந்த கிரகசாஸ்திரத்தை கடைப்பிடி. तस्मात् त्वम् अपि कल्याण कुरु मे वचनं हितं कुलजां कन्यकां वृत्वा वेदमार्गं समाश्रय इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां प्रथमस्कन्धे व्यासेन गृहस्थधर्मवर्णनं नाम चतुर्दशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ पञ्चदशोऽध्यायः. श्रीशुक उवाच न अहं गृहं करिष्यामि दुःखदं सर्वदा पितः वागुरासदृशं नित्यं बन्धनं सर्वदेहिनाम्. ஸோ சுகர் திருப்பியும் நெகட்டிவில் பேசுகிறேன். நாகம் கரிஷம் நான் பண்ண மாட்டேன்ப்பா, கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன். பிதக அப்பா துக்கதம் சர்வதா துக்கதம் எப்போது துக்கம்தான். இந்த சம்சாரங்கிறது துக்கம் தான். கிரகசாஸ்திரம் நான் போக மாட்டேன். வாகுரா சதிருஷம் வாகுரான்னு நெட்டுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வேடன் வந்து நெட்டு வலையை போட்டு பிடிப்போம் இல்லையா, அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு நெட்டை யூஸ் பண்ணும் இல்லையா, அது மாதிரி இந்த சம்சாரம் நம்மளை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு வலை அது. ஸோ வாகுரா சதிருஷம் நித்தியம் அதுபோல தான் சம்சாரமும் என்னை பிடிச்சுடும் அந்த நெட்டு. அதனால பந்தனம் அது மாட்டிக்கக்கூடிய தலை அது. சர்வதேகினாம் பந்தனம் எல்லா தேகத்தை எடுத்தவாளை கூட அது மாட்டி வைக்கக்கூடிய வலை தான். அந்த வலையில் நான் போக மாட்டேங்கிறேன். न अहं गृहं करिष्यामि दुःखदं सर्वथा पितः वागुरासदृशं नित्यं बन्धनं सर्वदेहिनाम्. धनचिन्तातुराणां हि क्व सुखं तात दृश्यते स्वजनैः खलु पीड्यन्ते निर्धनाः लोलुपा जनाः. ஸோ தனச்சிந்தாதுரானாம் ஹி குவா சுகம். அப்பா எப்போ பார்த்தாலும் பணம்னு அலையணும். இந்த கிரகசாஸ்திரமத்தில் போனால் குழந்தையை திருப்திப்படுத்தணும், மனைவியை திருப்திப்படுத்தணும், எவ்வளோ பணம் வேணும். ஸோ அதனால எப்போ பார்த்தாலும் கவலை, தனம் வேணுமே அந்த அதே கவலையில் இருக்க கூடும்போது தாத்தா அப்பா குவா சுகம் திருஷிது எங்கே இருக்குப்பா சுகம், என்னத்து சுகத்தை பார்க்க முடியும் நம்மளால். ஸோ நிர்தனாக லோலுபா ஜனாக அதுவும் பணம் இல்லாதமாக பணத்துக்கு வேண்டி லோலோன்னு அலையிறாளே அப்படிப்பட்ட ஜனங்கள் ஸ்வஜனைகி பீடியந்தே கலு அவள் கூட உள்ளவாளே அவளை வந்து பீடிப்பா, அவளை ரொம்ப துன்பப்படுத்துவாள். பணம் இல்லாதவனை மற்றவாள்லாம் கேலி பண்ணுவா, அவனை இன்னும் கஷ்டப்படணும்னு ஆசைப்படுவா. இப்படி இருக்கிற சம்சாரத்தில் என்னப்பா சுகம். इन्द्रः अपि न सुखी तादृक् यादृशः भिक्षुनिस्पृहः को अन्यः स्यात् इह संसारे त्रिलोकी विभवे सति. ஸோ யாதிருஷக பிட்சு நிஸ்பிருக ஒரு பிக்ஷுவாக இருக்கக்கூடியவர், ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடியவன், பிட்சை தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய சன்னியாசி. நிஸ்பிருக அன்அட்டாச்சு, அவனுக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ எதுலேயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் அப்படி ஜாலியாக இருக்கான். விட இன்பம் இல்லையா, தொட துன்பம் விட இன்பம் எல்லாமே வேண்டாம், அந்த உலகமே வேண்டாம்னு நினைக்கிற சன்னியாசி தான் சுகமாக இருப்பேன். அப்படி அவனோடு எந்த சுகம் இருக்கிறதோ யாதிருஷக எப்படி ஒரு சுகம் இருக்கோ இந்திரக அப்பி ந சுகி தாதிருக் அதுபோல சுகம் இந்திரனுக்கு கூட கிடையாதுப்பா. கோ அந்யகா சியாதா அப்படி இந்திரனுக்கே அப்படி சுகம் இல்லாத போது இந்த சம்சாரத்தில் யார் தான் சுகமாக இருப்பா? கோ அந்யகா வேறு யாராவது சுகம் இருப்பாளா? அந்த சுகத்தோட திரிலோகி விபவே சதி 3 லோகத்தோட வைபவத்தை அடைந்தவனுக்கு கூட அந்த பிட்சுவாக இருக்கக்கூடிய சுகம் கிடையவே கிடையாது. इन्द्रः अपि न सुखी तादृक् यादृशः भिक्षुनिस्पृहः को अन्यः स्यात् इह संसारे त्रिलोकी विभवे सति. तपन्तं तापसं दृष्ट्वा मघवा दुःखितः अभवत् विज्ञान बहुविधानस्य करोति च दिवस्पतिः. ஸோ தபந்தம் தாபசன்னா தபஸ் பண்ணக்கூடியவர்கள் முனிவர்கள், தாபசர்கள்னு தபஸ் பண்ணக்கூடியவர்கள் முனிவர்கள். ஸோ முனிவர்கள் தபந்தம் திருஷ்டுவா அவன் ரொம்ப தபஸ் பண்ணுறான்னா இந்திரனுக்கு பொறுக்காது. மகவா துக்கிதகா பௌத்து
என்னடா நம்ம பிளேஸுக்கு வந்துடுறதுக்கு ஆசைப்படுறாளா, இவா ஏதோ பெரிய தபஸ் பண்ணுறாளே, கடைசியில் இந்திர பதவிக்கு தான் ஆசைப்படுறாளோ, நம்ம சீட்டு போயிடுமோ அப்படின்னு அவன் துக்கப்படுவான். ஸோ மகவா துக்கிதக அபவத்து, அவன் துக்கப்படுறான்னு தபசர்களை பண்ணுறவளை பார்த்து. விக்னான் விதான் அஸ்யா, பல விக்னம் பண்ணுவான். அதனால விஸ்வாமித்திரருக்கு மேனகை அனுப்புகிறான், ஓரத்துலேயே அனுப்பிட்டு இருக்கான் அவன். ஸோ அதனால் பலவிதமான விக்னங்களை பலவிதமான விக்னங்களை ஏற்படுத்துவன் அவன். அஸ்ய கரோச்சி திவஸ்பதினா இந்திரன் தான், தேவலோகத்துக்கு தலைவனான அந்த இந்திரன் இவாளோட தபசை கெடுக்கிறதுக்கு பல காரியம் பண்ணுவன். तपन्तं तापसं दृष्ट्वा मघवा दुःखितः अभवत् विघ्नान् बहुविधान् अस्य करोति च दिवस्पतिः ब्रह्मापेन सुखी विष्णुः लक्ष्मीं प्राप्य मनोरमां खेदं प्राप्नोति सततं सङ्ग्रामैः असुरैः सह. ஸோ பிரம்மாப்பி ந சுகி, இது போல் இந்திரன் மட்டும் சுகமில்லை நினச்சிக்காதுங்கப்பா, பிரம்மாவும் சுகமில்லை. விஷ்ணுவும் லக்ஷ்மி பிராபியா, சரி விஷ்ணு சுகமாக இருக்காரா, லக்ஷ்மி அடைஞ்சிருக்காருன்னு பார்த்தா மனோரமாம் லக்ஷ்மி, மனோரமான இந்த லக்ஷ்மியை அடைஞ்சு கூட கேதம் பிராப்னோத்தி சததம், ஏதாவது துக்கம் வந்துட்டே இருக்குது. அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் கூட சந்தோஷமே இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் போர், அசுரைகி சங்கிராமைகி சக, எப்போ பார்த்தாலும் அசுரர்கள் இவாளை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டா. போர்னு போர் தொடுத்துட்டே இருப்பா, இவாளுக்கெல்லாம் கூட சுகம் கிடையாதுப்பா. ब्रह्मापीन सुखी विष्णुः लक्ष्मीं प्राप्य मनोरमां खेदं प्राप्नोति सततं संग्रामैः असुरैः सह. करोति विपुलान् यत्नान् तपश्चरति दुश्चरं रमापतिः अपि श्रीमान् कस्य अस्ति विपुलं सुखम्. ஸோ விப்புலான் எத்தனான் தபஸ்சரதி துஷ்சரம், அதாவது அவரும் தபஸ் பண்ணுறாருங்கிறார். விஷ்ணு கூட அவரோட விப்புலான்னு ரொம்ப பெரிய பெரிய தபஸ், எத்தனான் முயற்சிகள் எல்லாம் பண்ணுறார். தபஸ்சரதி துஷ்சரம் தபக, யாராலுமே கடைப்பிடிக்க முடியாத தபஸெல்லாம் அவர் பண்ணுறார். கரோதி செய்கிறார். ரமாபதி அப்படி, ரமாவுடைய பதியான ஸ்ரீயுடைய பதியானத ரமாகாந்தன் சொல்லக்கூடிய அவர் கூட தபஸெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, பல யத்னங்கள் பண்ணுறாரு. ஸ்ரீமான் ஸ்ரீ பொருந்தியவர் விஷ்ணு. கஸ்ய அஸ்தி விபுலம் சுகம், யாருக்குப்பா பெரிய சுகம் இருக்குங்க. करोति विपुलान् यत्नान् तपश्चरति दुश्चरं रमापतिः अपि श्रीमान् कस्य अस्ति विपुलं सुखम्. शङ्करो अपि सदा दुःखी भवति एव च वेद्मि अहम् तपश्चर्यां प्रकुर्वाणः दैत्यै युद्धकरः सदा. சங்கரன் சிவன் சதா துக்கி பவதி, அவரும் எப்போ பார்த்தாலும் துக்கத்தில் தான் இருக்கார். அப்படி ஏவ வேத்மியகம், அது எனக்கு தெரியும்ப்பா. சங்கரன் சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்லாதே, அவரும் துக்கத்தில் தான் இருக்கார், எப்போவுமே வருத்தத்தில் தான் இருக்கார். தபஸ்சரியாம் பிரகுர்வானக, எப்போது அதனால தான் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் போய் உட்காந்துடுவார். அப்போ தான் அவர் ஹாப்பியாக இருக்கார். தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கார். இவ வந்து அகங்கார்த்தான்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துடுறா. யார்? மாயாப்பட்ட சக்தி. அவள் உள்ள பண்ண சிவசக்தியா யுக்தோ எதிபவிதி சக்தக பிரபவித்துன்னு இந்த உலகம் படைக்கப்படுறது அந்த அகம் உள்ளே போன உடனே தான். அதனால் அவர் இது தட்சிணாமூர்த்தி கோலத்தில் ஹாப்பியாக இருக்கார்ப்பா. அது அவர் இல்லாட்ட துக்கத்தில் இருக்கார், எனக்கு தெரியுது. அகம் எனக்கு தெரியுங்கிறத சுகர் சொல்கிறாருங்க. தபஸ்சரியா பிரகுர்வானக, ஸோ தைத்திய யுத்தகரக சதா, எப்போ பார்த்தாலும் அசுரர்கள் யுத்தத்துக்கு வர அவரையும் நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. ஏன்னா ஒரு கஜாசுரன் வந்துடுறான், ஒரு அசுரனை அவரும் கொண்டிருக்காரு. ஏகப்பட்ட அசுரர்கள் வதமெல்லாம் அவரும் பண்ணுறார் இல்லையா. शङ्करः अपि सदा दुःखी भवति एव च वेत्ति अहं तपश्चर्यां प्रकुर्वाणः दैत्ययुद्धकरः सदा. कदाचिन्न सुखी शेते धनवान् अपि लोलुपः निर्धनः तु कथं तात सुखं प्राप्नोति मानवः. தனவானபி பணக்காரனாக இருக்கலாம், அவன் தான் பெரிய பணக்காரன் சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்காதே. அவனும் லோலுப்பன், ஏன்னா அவனுக்கு இன்னும் பணம் வேணும். எப்போவுமே பணம் நிறைய இருக்கிறவளுக்கு இன்னும் ஒன்று தோணும். ரொம்ப கம்மியாக இருக்கிறவளுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்காது, அந்த அளவு ஆசை பணக்காரனுக்கு இருக்கும். ஸோ தனவானபி லோலுப்பக கதாச்சி சுகி ஷேத்தே, சுகத்தோடு அவன் தூங்குறதே இல்லை. இன்னும் ஒரே கவலை இருக்கும் இல்லையா, இன்கம் டேக்ஸ் ஆள் எப்போ ரைடு பண்ணுவானோ இது பண்ணுவானோ அப்படி தானே அவன் கவலைப்பட்டு இருப்பான். அதனால் அவனுக்கும் சுகம் கிடையாதுப்பா, பணக்காரனுக்கும் சுகம் கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது நிர்தனகா துக்கதமாக, பணமே இல்லாதவன், அவனுக்கு ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அவனை எப்படி சுகமாக இருக்க முடியுமாப்பா. சுகம் பிராப்னோத்தி மாணவகா, ஒரு மனுஷனுக்கு எந்த சுகம் இருக்குது? ஒருத்தருக்குமே சுகம் இல்லை.
कदाचित् न सुखी चेते धनवान् अपि लोलुपः निर्धनः तु कथं तात सुखं प्राप्नोति मानवः जानन् अपि महाभाग पुत्रं वा वीर्यसम्भवं नियुक्ष्यसि महाघोरे संसारे दुःखदे सदा ஜானன் நபி உங்களுக்கு தெரியாதாப்பா இதெல்லாம் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை மகா பாக்கியமுடையவர் நீங்கள் புத்திரம்பா வீரிய சம்பவம் அந்த அரணிக்கட்டை கடைஞ்சி எப்படியோ உங்களுடைய இதிலேருந்து ஆண்மையிலேருந்து நான் வந்திருக்கேன் இல்லையா ஸோ இவருடைய ரேத்தஸ்லாம் விழுந்து தானே வந்திருக்கு அதனால் உன்னுடைய வீரிய சம்பவம்னு சொல்கிறாருங்க அரணிக்கட்டையில் பிறந்தாலும் பகவானுடைய அந்த வியாசருடைய சுக்கிரம் அங்கே விழுந்ததுன்னு பார்த்தோம் அதனால் உன்னுடைய வீரியத்துலேருந்து நான் பிறந்திருக்கிறேனப்பா நீ அப்படி ஒன்று இவ்வளோ தெரிஞ்சுட்டும் எங்கிட்ட மகாகோரிய சம்சாரம் நியோட்சசி இந்த சம்சாரத்தில் பூந்துக்கோன்னு சொல்கிறியப்பா அப்படி வேதனையோடு கேட்குறார் நீ யோக்ஷசின்னு யுஜ்ஜதே சேர்க்கிற என்ன இந்த சம்சாரத்தில் கொண்டு தள்ளறியப்பா நீ துக்கதே சதா எப்போதும் துக்கத்தை கடக்கக்கூடியதில் போய் தள்ளறியப்பா நீன்னு கேட்குறேன் जानन्नपि महाभाग पुत्रं वा वीर्यसम्भवं नियोक्ष्यसि महाघोरे संसारे दुःखते सदा जन्म दुःखं जरा दुःखं दुःखं च मरणे तथा गर्भवासे पुनः दुःखं विष्टामुत्रमये पितः அடுத்த 2 லைன் படிச்சுங்க तस्मात् अतिशयं दुःखं तृष्णालोभसमुद्भवं याञ्छायां परमं दुःखं मरणात् अभिमानद ஸோ என்னெல்லாம் துக்கம் அடுக்கிறாருங்க ஜென்ம துக்கம் பிறக்கிறதே துக்கம் இந்த அம்மாவோட வயசுலேருந்து கர்ப்பத்துலேருந்து வெளியில் வரது அது பெரிய துக்கம் அது ஜரா துக்கம் வயசு காலத்தில் நோய்வாய்ப்பட்டுடுவோம் எவ்வளோ கஷ்டம் ஸோ வயசு காலம் ஜரையும் துக்கம் அது வயசு காலம் துக்கம் துக்கம் ச மரணேத்தை தான் மரணத்தை நினச்சாலே பயமாக இருக்குது அது ஒரு துக்கத்தை கொடுக்குறது ஸோ துக்கம் மரணேத்தை தான் மரணத்துலேயும் துக்கம் அப்புறம் கர்ப்பவாசத்தில் இருக்கிறோச்சே புனர் துக்கம் சரி செத்து போயாச்சு இனிமேல் இது பிறவி வேண்டான்னு நினச்சா திருப்பி பிறக்க வேண்டியிருக்கு சம்சாரத்தில் ஸோ அதுக்கு திருப்பியும் கர்ப்பவாசம் பண்ண வேண்டியிருக்கு அது ஒரு துக்கம் மீண்டும் துக்கம் விஷ்டாமூத்திரமையே பித்தக அது எப்படிப்பட்ட கர்ப்பவாசம் மலை ஜலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வாசமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வாசமாக இருக்கிறது அது ஒரு துக்கம் அப்பா பித்தக அப்பா தஸ்மாத் ஆகவே இதை விட தஸ்மாத் அதிசயம் துக்கம் இதுக்கும் மேலே தஸ்மாத்னு இங்கே ஆகவேங்கிற அர்த்தம் இல்லை இதுக்கும் மேலான்னு அர்த்தம் தஸ்மாத் அதிசயம்னா இதுக்கும் மேலே கம்பேர்ட் டு ஆல் தீஸ் இதை விட பெரிய துக்கம் என்ன தெரியுமாப்பா திருஷ்ணா லோப சமுத்பவம் பேராசை அடிச்சுக்கிறதே இது வேணும் அது வேணும்னு மனசு பாயிருதே அதனால ஏற்படக்கூடிய துக்கம் இதுக்கெல்லாம் மேலே இருக்குப்பா அது ஒரு பெரிய துக்கம் அது அப்புறம் மரணாதப்பி யாஞ்சாயாம் பரமம் துக்கம் மரணத்தை விட பெரிய ஒரு துக்கம் இருக்குப்பா அது போய் பிச்சை கேட்குற வேண்டியிருக்க ஒரு நிலைமை வந்துடுதே யார்கிட்டையாவது போய் அதை கிடைக்காதான்னு ஒரு பிச்சை கேட்குற நிலைமை இருக்கே அது சாகிறத விட பெரிய துக்கமாப்பா மானத கௌரவமுடைய கொடுக்கக்கூடியவரே இதெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கிறேன் जन्म दुःखं जरा दुःखं दुःखं च मरणे तथा गर्भवासे पुनर्दुःखं विष्टामूत्रमये पितः तस्मात् अतिशयं दुःखं तृष्णालोभसमुद्भवं याञ्छायां परमं दुःखं मरणात् अभिमानद அடுத்தது செகண்ட் லைன் பராஷான்றது பர ஆஷா ஓகே प्रतिग्रहधना विप्रा न बुद्धिबलजीवनाः पर आशा परमं दुःखं मरणं च दिने दिने ஸோ பிரதிகிரகதனாகனது பிரதிகிரகம் கேட்டு வாழக்கூடிய பிராமணர்கள் விப்ரார்கள் பிராமணர்களுக்கு பிரதிகிரகம் அக்செப்டடு அதாவது பிரத்தியார் கேட்டு வாங்கிக்கலாம் அவள்கிட்ட கேட்டு வாங்கிறது அவள் தானம் கொடுத்தா வாங்கிக்கிறது அக்செப்டடு சாஸ்திர சம்மதம் அது ஆனால் கூட அது லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சுக்கணும் கூடுமான வரைக்கும் அது வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான் தேவையில்லாமல் அந்த பிரதிகிரகம்னு சொல்லி யாரையும் எது தந்தானே கூடுமான வரை அது கிடைக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்கிறது ஸோ பிரதிகிரகதனாக அப்படி வரக்கூடிய தினம் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறச்சு நீங்கள் என்ன சொல்கிறேன் நான் ராஜாட்ட போய் உனக்கு பணம் வாங்கி தரேங்கிறேன் அப்படி தானே சொன்னார் அவர் வியாசர் ஸோ அதனால் பிரதிகிரகதனாக விப்ராக பிராமணருக்கு சுயமாக சம்பாத்தியம் பண்ணி பணம் சம்பாதிக்கிற அதிகாரம் கிடையாது பிரத்தியாரோட தனம் தான் வாங்கிக்கணும் ந புத்திகி புத்தி பல ஜீவினாக ஆனால் அவள் தன்னுடைய புத்தி பலத்தால் வாழக்கூடியவர்கள் இல்லை
ஸோ என்னோடய புத்தி பலத்தால் நான் போய் எனக்கு தேவையானதை நான் சம்பாதிக்கிறேங்கிற இது விப்ரர்களுக்கு கிடையாது. நமக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இல்லை, வேதத்தில் அப்படி கிடையாது. ஸோ அப்படி புத்தி பலத்தால் வாழக்கூடியவர்கள் பிராமணர்கள் இல்லை, அப்படி கிடையாது. பர ஆஷா பரமந்துக்கம். அதனால பிரத்தியாட்ட போய் அவள்கிட்ட போய் நம்பிக்கை வைக்கிறோமே, ஆஷாங்கிறது இங்கே நம்பிக்கை, அவள் தருவா அப்படின்ட்டு போய் தானே அங்கே போய் பிரதிகரகம் வாங்க போகிறோம். அப்போது அவள் இல்லைன்னு சொன்னால் அது என்ன பெரிய துக்கம் அது. ஸோ பர ஆஷா பரமம் துக்கம். பிரத்தியாரை நம்பி போய் கேட்குறோமே அது பெரிய துக்கமப்பா. மரணம் தினே தினே இன்னைக்கு கிடைக்குமா, இன்னைக்கு இவன் தருவானா அவன் தருவானா கேட்டு இப்படி வாழறதை விட சாகலாமே தோணுமா. மரணம் தினே தினே, அது டெய்லியே மரணத்துக்கு சமம்ட்டான். प्रतिग्रहधनाः विप्राः न बुद्धिबलजीवनाः पर आशा परमं दुःखं मरणं च दिने दिने पठित्वा सकलान् वेदान् शास्त्राणि च समन्ततः गत्वा च धनिनां कार्या स्तुतिः सर्वात्मना बुधैः. சகலான் வேதான், எல்லா வேதங்களையும் சாஸ்திராணி சாஸ்திரங்களையும் சமந்ததக டோட்டலாக எல்லாம் படித்வா படித்ததுக்கப்புறம் தனினாம் கத்வா பணக்காரன்ட்ட போய் இவ்வளவும் படிச்சுட்டு இந்த புத்தியால் ஒரு காரியம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்றுமே கிடையாது, வேதத்தை சொல்லிக் கொடுத்து பணம் சம்பாதிக்கப்படாது. பிராமணனோட சாஸ்திரம் அப்படி சொல்லலை, நீ வேதத்தை சொல்லிக் கொடுத்து பணம் சம்பாதின்ட்டு. ஆனால் கலியுகத்தில் எல்லாமே ஒரு வித்தியாசமாக நடக்கிறது. ஸோ அதனால் இவன் சொல்கிறான் தனினாம் கத்வா, பணக்காரன் வீட்டுக்கு போய் ஸ்துதிஹி காரியா, ஸ்துதி பண்ணணும். அவனா நீ இந்திரன் நீ சந்திரன் அப்படி போய் ஸ்துதி பண்ணணும். ஸ்துதிஹி காரியா செய்ய வேண்டியிருக்கு. சர்வாத்மனா உடம்பாலும் மனசாலும் வாக்கினாலும் அவனோட கரணங்களால் அவனை போய் ஸ்துதி பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளோ படிச்சுவிட்டு புதைஹி படிச்சுவிட்டு என்னதுக்கு இது தேவையில்லையே எனக்குங்கிற. पठित्वा सकलान् वेदान् शास्त्राणि च समन्ततः गत्वा च धनिनां कार्या स्तुतिः सर्वात्मना बुधैः. एक उदरस्य करेक्ट. एक उदरस्य का चिन्ता पत्रमूलफलादिभिः येन केनापि उपायेन सन्तुष्ट्या च प्रपूर्यते. ஒரு வயிறு இருக்கிற ஒரு சின்ன வயிறுப்பா, ஏக்க உதரம், அதுக்கு என்ன கவலை? காய்ச்சிந்தா ஏதாவது எங்கே வழியில் பழம் கிடைக்காதா, ஒரு இது கிடைக்காதா? அது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். யார் ஒரு வயிறு இருக்குது, அதுக்கு என்ன கவலை? காய்ச்சிந்தா பத்ரா மூலா பலாதிபிகி, ஒரு எனக்கு இலை வேணும், காய் வேணும், பழம் வேணும், ஆதிபிகி ஏனக்கேனா சாரி. ஸோ வழியில் ஒரு இலை, சாப்பிடக்கூடிய இலையாக இருக்கும். இலையை இப்போ வெத்தலையை 2 பறிச்சு எடுத்து வாயில் போட்டு விடுறான். ஸோ பசிக்கு அது ஆகாரமாக கூட சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ அதை இலை கிடைக்கும், அப்புறம் வேர்கள் ஏதோ கிடைக்கும், அப்புறம் பழங்கள் கிடைக்கும், ஏதோ போகிறச்சோ என்னத்தையே சாப்பிட்டு வயிற்று ரொப்பிக்கலாம். ஒரு வயிற்றுக்கு வேண்டி இப்படிலாம் எது கஷ்டப்பட்டாங்க கேட்குறேன். என் பொண்டாட்டி கட்டிண்டு அவளுக்கு வீட்டில் அவளுக்கு சாப்பாடு உண்டாக்கிட்டு என்னத்துக்கு இதெல்லாம்? எனக்கேனா அப்படி உபாயம், ஏதாவது ஒரு உபாயத்தை பண்ணி வாழ்ந்துடலாமே இப்போ ஒரு வயத்தை வச்சுட்டு. சந்துஷ்டியாச்ச பிரபூரியத்தே, சந்தோஷமாக துஷ்டின்னு திருப்தி, அப்படி திருப்தியாக வாழலாமப்பா. பரிபூரியத்தே, அது நல்ல உடம்புக்கு திருப்தி ஆகிடுமே. என்னத்துக்குன்னா இந்த இதில் போய் மாட்டிக்கணும். राधे कृष्ण मैम, இதே மாதிரி एक उदरस्य का चिन्ता पत्रमूलफलादिभिः येन केनापि उपायेन सन्तुष्ट्या च प्रपूर्यते. भार्या पुत्राः तथा पौत्राः कुटुम्बे विपुले सति पुराणार्थं महद्दुःखं क्व सुखं पितरद्भुतं. पितः अद्भुतं, पितः संबोधनं अद्भुतं. ओके मैम, पितः अद्भुतं. பாரியா புத்திராக, இது தவிர பொண்டாட்டி, அப்புறம் புத்திராகள் குழந்தைகள், பௌத்திராக அவளுக்கு குழந்தை பிறக்கும், பௌத்திரர்கள் வந்துடுவா. குடும்பே விபுலேஸ், இது குடும்பம் பெருசாகிடும், பெரிய குடும்பமாகிடும். அது அப்படி ஆகும்போது பூரண அர்த்தம் மகத்துக்கம், அதாவது ஃபுல்லாக பணம் சம்பாதிக்கிறது அந்த விஷயத்திலே இருக்கிறது. மகத்துக்கம் குவாசுகம், எல்லாம் துக்கத்துக்கு தான் காரணமாக இருக்கும். கடைசியில் ஒரு வழியாக நம்ம விடுதலையே அடைய முடியாது, பெரிய துக்கம் அது. குவாசுகம் பிதக, அப்போ எங்கே இருக்குப்பா அற்புதம் சுகம்? எங்கே இருக்குது அற்புதமான சுகம்? ஆத்மாராமனா அந்த பிட்சுவாக இருக்கிறதுல இருக்கிற சுகம் எங்கப்பா இருக்குது? भार्या पुत्राः तथा पौत्राः कुटुम्बे विपुले सति पूर्ण अर्थं महत् दुःखं क्व सुखं पितः अद्भुतम्. योगशास्त्रं वद मम ज्ञानशास्त्रं सुखाकरं कर्मकाण्डे अखिले तात नारमे अहं कदाचन. மம யோகசாஸ்திரம், நான் யோகசாஸ்திரம் பண்ணியிருக்கேன்.
ஞானசாஸ்திரம் சுகாகரம். ஞானசாஸ்திரம் ஒரு நிமிஷம். न रमे अहं कदाचन ஸோ மம யோகசாஸ்திரம் வத. ஸோ எனக்கு யோக சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுங்கள், ஞான சாஸ்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், உபனிஷத் பாட்டை சொல்லிக் கொடுங்கள். அதுதான் சுகத்தை ஏற்படுத்தக்கூடியது. அகிலே கர்மகாண்டே, இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வேதத்தில் வரக்கூடிய கர்மகாண்டத்தில் தாத்தா அப்பா ந ரமேகம் கதாச்சன, ஒரு பொழுதும் நான் அதில் ரமிக்க மாட்டேன். இந்த ஸ்லோகத்தை வாசிங்க. योगशास्त्रं वद मम ज्ञानशास्त्रं सुखाकरं कर्मकाण्डे अखिले तात न रमे अहं कदाचन वद कर्मक्षय उपायं प्रारब्धं सञ्चितं तथा वर्तमानं यथा नश्येत् त्रिविधं कर्ममूलजम्. சஞ்சிதம் பிராரப்தம் சஞ்சிதம் ததா வர்த்தமானம். அதாவது 3 விதமான இது இருக்கு இல்லையா, நம்ம மூட்டை, நம்ம கர்ம மூட்டையை நம்ம கொண்டுறோம். பிராரப்த கர்மம், ஸோ ஆரம்பிக்கிறோச்சே சில கர்மத்தோடு பிறக்கிறோம். சஞ்சிதம்னா பல ஜென்மங்களில் சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம். ஒரு பெரிய மூட்டை இருக்குது, பல ஜென்மங்களில் ஏற்படுத்த ஒரு பெரிய மூட்டை இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்புறம் போன ஜென்மத்தில் பண்ணிடுது, அது பிராரப்தம், அதையும் சேர்த்துக்கிறோம். அது ஆரம்பிக்கிறோம், அதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த ஜென்மமே ஆரம்பிக்கிறது. ஸோ வர்த்தமானம். ஸோ இப்போ வேறு பலசும் பண்ணி கர்மத்தை, புண்ணிய கர்மம் பாப கர்மத்தெல்லாம் சேர்த்துக்கிறோம். அது வர்த்தமானம் இப்போ நடக்கிறது. ஸோ அப்படி 3 விதமான பிராரதம் சஞ்சிதம் வர்த்தமானம். இந்த 3 கர்மங்கள் யதா நஷ்யேத்து, அதெல்லாம் அழியணும், மொத்தமே போனோம். அப்போ தான் அந்த மோட்சம் கீட்சம்லாம் யோசிக்கவே முடியும். அந்த கர்மம் இருக்கிறது வரைக்கும் மீண்டும் மீண்டும் பிறக்கணும். அது புண்ணியத்தினாலையும் பிறக்கணும், பாவத்தினாலையும் பிறக்கணும். ஸோ திரிவிதம் கர்ம மூலஜம், இப்படி 3 விதமாக இருக்கக்கூடியது, கர்மத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஜென்மம். கர்மக்ஷய உபாயம் வத, இந்த கர்மத்தினால் பிறக்கக்கூடிய ஒரு ஜென்மம்லாம் இல்லாமல் அந்த கர்மத்தையே அழிக்கக்கூடியதுக்கான உபாயத்தை நீங்கள் எனக்கு கூற வேண்டும். ஸோ இதுலேருந்து தப்பிக்கிற வழியை சொல்லுங்கப்பான்னு கேட்குறேன். वद कर्मक्षय उपायं प्रारब्धं सञ्चितं तथा वर्तमानं यथा नश्येत् त्रिविधं कर्म मूलजम्. जलुकेव सदा नारी रुधिरं पिबति इति वै मूर्खः तु न विजानाति मोहितः भावचेष्टितैः. ஜலூக்கா இவ, ஜலூக்கான்னு அட்டைப்பூச்சி ஆத்மாவில் வரும்போது வரும் இல்லையா, ஒரு உடம்ப பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த உடலே போகும். 5வது சாப்டரில் பார்த்துருப்போம். ஜலூக்கா இவ, ஆத்மா வந்து முதல்ல கிளம்பி போயிடும், அதுக்கு வேணுங்கிற உடலை உண்டாக்கிடும். என்ன உடல்? அதெல்லாம் சூஷ்ம உடல், நாட் ஸ்தூல உடல். அப்படி உண்டாக்கிட்டு அது போயிடும். அந்த லிங்க சரீரம் சொல்லி, அந்த லிங்க சரீரத்தை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க இல்லை லிங்க சரீரம், அதை எடுத்துகிட்டு போயிடும். அது அப்போ ஜலூக்கான்னு வரும். ஜலுக்கான அட்டைப்பூச்சி அடுத்த ஒரு லீஃபை பிடிச்சிட்டு தான் பழைய இதை பூச்சி இலையை விடும். அது மாதிரி. ஸோ ஜலூக்கா இவ சதா நாரி ருதிரம் பிபதி இவ பிபதி இதிவை. அதாவது அட்டைப்பூச்சி எப்போவுமே ரத்தத்தில் வழிச்சில, அந்த ரத்தம் உரியக்கூடிய அட்டையெல்லாம் இருக்கேன். ஸோ மனுஷனோட ரத்தத்தை உரியுமே, அது மாதிரி தான் பொம்பளைன்றார். ஸோ ருதிரம் பிபதி, அவளும் ரத்தத்தை உறிஞ்சு எடுத்து விடுவாள். ஒரு கிரகசாஸ்திரத்தில் போனால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அட்டைப்பூச்சி போல் அப்படி பிளட்டை உறிஞ்சு எடுத்துருவள். மூர்க்கக ந விஜானாதி, அது கூட தெரியாதவனுக்கு நம்ம ரத்தத்தையே உறிஞ்சுன்னு இவள் வாழ்ந்துட்டுருக்காளேன்னு அவனை அறிய மாட்டான். ந விஜானாதி மோகிதக, மோகத்தில் ஆழ்ந்திருக்கான், அந்த பெண் சுகத்தில் ஆழ்ந்திருக்கான் அவன். பாவச்சேஷ்டிதைகி, என்ன பாவம்? ஸ்திரீகள் ஹாவ் பாவ்னு சொல்ல மாட்டோமா, அப்படி சிங்கார ரசத்தில் அவனை மூழ்கி வச்சிருப்பா. அதனால் அந்த சேஷ்டையினால் இவன் மோகத்தில் அடைந்து தன்னை இவன் உறிஞ்சுண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத அறிய மாட்டான், மோகத்தில் ஆழ்ந்தவன். இங்கே ஜலுக்கா இந்த மீனிங்கில் வருது. இந்த அட்டைப்பூச்சியை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறான். जलुका इव सदा नारी रुधिरं पिबति इति वै मूर्खः तु न विजानाति मोहितः भावचेष्टितैः. सर्वं जगदम्बार्पणमस्तु.